மகத்துவம் மகிமையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் சர்வவல்ல கடவுளே, படு பயங்கரமான தேவனே, மகா உன்னதமான கடவுளே, உம்மை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே கூடு வரும்படியான மிகப்பெரிய அந்த மேலான ஒரு வாய்ப்பை நீ தந்ததற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த நல்ல ஈவுகளுக்காகவும் நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, கடவுள் உம்முடைய பேசின நேரடியான வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம். கடவுள் எங்களோடு நேரடியாக பேசுகிறீர் என்பதை கூட நாங்கள் எங்கள் உள்ளத்திலே உணர்ந்து பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவிய கடவுள் எங்கள் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆழமாக உணரச் செய்யும்படியாக நாங்கள் ஆண்டவரை அதை புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து எங்களை இந்த ஆராதனையில் நடத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற வசனங்கள் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் படிக்கிற இந்த வார்த்தைகள் மூலமாக உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசி எங்களுடைய மரித்து போன ஆத்துமாக்களிலே ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக நாங்கள் பரிசுத்தத்தை நோக்கி வளரக்கூடிய சரியான ஒரு உம்முடைய குமாரனை சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்குண்டான நாங்கள் வாழ்க்கை வாழ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வார்த்தையினால் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய எல்லா விதமான இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாக இருக்கட்டும். நாங்கள் சிந்திக்கிற தியானத்திலே தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தவும் எங்கள் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் எங்கள் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய மகா உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தொடர்ச்சியாக ஆளுகிறவர் யார் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் தான் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையில் இந்த முழு உலகத்தில் நம்மளுடைய எல்லா விதமான செயல்களையும் அடக்கி கண்ட்ரோல் பண்ணி செயல்படுத்துகிற ஒரு சர்வவல்ல தேவன். நம்ம தொடர்ந்து கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். ஏசாயா 40வது அதிகாரத்திலிருந்தும் நம்ம 2 நாளாகமம் 29வது அதிகாரத்திலிருந்து கூட தேவனுடைய சர்வ ஆளுகையை குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானித்தோம். இந்த தேவனுடைய ஆளுகைன்னு நம்ம சொல்லும்போது உலகத்தில் சர்வத்துக்கும் மேலான அதிகாரம் உள்ளவரா, இந்த அவருடைய அதிகாரத்துக்கு மேலான ஒரு அதிகாரம் கிடையாது. முழு உலகத்திலையும் படைத்ததாக இருக்கட்டும், படைத்த இருக்கிற உயிரற்ற பொருட்கள், உயிருள்ள பொருட்கள், படைப்பில் இருக்கிற எல்லா விதமான எல்லா படைப்புகளையும் அவருடைய சித்தத்துக்குள்ள, அவருடைய திட்டத்துக்குள்ள, அவருடைய முன் அறிவின்படி தான் இயங்குகிறாரு, நடத்துகிறாரு. அப்படிங்கிற மேலான ஒரு உணர்வோடு நம்ம அந்த சத்தியத்தை நம்ம ஆராயணும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்கு. தேவன் இந்த உலகத்தில் இந்த வார்த்தையை தான், இந்த வேதமாகிய பரிசுத்த வேதத்தை தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமையிலும் மேலான மகிமையை கொடுத்துருக்கிறாரு. அப்படியான இந்த வார்த்தை சொல்லுது, கடவுள் சர்வத்தையும் ஆளுகிறார், சர்வத்தையும் அதிகாரம் செலுத்துகிறார். அவருடைய ஆலோசனைக்கு மிஞ்சி உலகத்தில் எந்த செயல்பாடும் செயல்படலை அப்படிங்கிறத நம்மளுக்கு வேதம் தெளிவும் திட்டவுமாக நம்மளுக்கு சொல்கிறத நம்ம எல்லா அதிகாரங்களும் தொடர்ச்சியாக நம்ம ஆதிகாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த படிக்கிறோம். நம்ம அந்த சத்தியத்தை கேட்கும்போதும், ஏன்னா இது இந்த தேவனுடைய வார்த்தை மறுபடியும் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், இது மனிதனுடைய சித்தத்திலேயோ, மனிதனுடைய சிந்தனையிலையோ, மனிதனுடைய ஞானத்திலேயோ, மனிதனுடைய அறிவினாலோ உண்டாகவோ எழுதப்பட்டது அல்ல. இது தேவ ஆவியினால், தேவனுடைய சிந்தையில் தேவ எண்ணத்திலிருந்து எழுதப்பட்டுச்சு. 2 தீமோத்தேயு 3:16-17 நீங்கள் படிச்சிங்கன்னா, 15-16 சொன்னீங்கன்னா, இது தேவ சிந்தையிலிருந்து எழுதப்பட்டதுன்னு சொல்லுது. 2 பேதுரு 1:21 என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இந்த வேதம் நம்மளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த வேதம் தான் கர்வவல்ல தேவனை உயர்வானவராக மகிமையானவராக நம்ம தொடர்ச்சியாக சொல்லுது. அந்த சிந்தனையோடு நம்ம இந்த வேதத்தை சத்தியத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பிரசங்கம் கேட்குறோம்,
நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து செல்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரசங்கத்தை கேட்கும்போதும் இதை ஏதோ நம்ம இந்த ஒரு நாள் நிறைவேறின ஒரு ஒரு சிந்தனையாவோ, ஏதோ இந்த நாளில் வந்து தேவ ஆலயத்துக்கு வந்தோம், நம்ம ஒன்று ஏதோ ஒரு நம்ம வார்த்தையை வாசித்தோம், ஒரு சத்தியத்தை கேட்டோம் அப்படிங்கிறதில்ல. என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆவியானவர் என்னோட பேசுகிற இந்த மேலான காரியத்தை உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு ஆராயணும். அப்படி தான் நம்ம எல்லா இடங்களையும் பார்த்தோம். கடவுள் நான் பார்த்தோம், படைப்புகள் மீது எவ்வளோ கடவுளுடைய ஆளுகையை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அது வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் வந்து எப்படி படைப்புகள் மேலே தேவனுடைய ஆளுகை இருந்துச்சுன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு படைப்புகளையும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துறதை பார்த்தோம். நம்ம இன்றைக்கி ஆதியிலிருந்து ஒரு வானத்தையும் பூமி உண்டாக்கும் போதும், அங்கே இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கும் போதும், அதுக்கடுத்து தொடர்ச்சியாக படைப்புகளாகிய நம்ம அதுக்கு படைத்த பின்பாடு கூட ஆளுகையை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஏன்னா நோவா காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்னாடி அதாம் வந்து பேர் வைக்கணும்னு சொல்லும்போது எதையுமே நோவா போய் ஒவ்வொரு மிருகமாக தேடி தேடி பேர் வைக்கல. கடவுள் அந்த நோவா எப்படி பேரிடுவானோ அது இன்றைக்கி வரைக்கும் பேராக விலங்குன்னு சொல்லும்போது, நோவாக்கு பக்கத்தில் எல்லா பிராணிகளுக்கும், எல்லா பறவைகளுக்கும், எல்லா மிருகங்களுக்கும் தேவன் அறிவிப்பு கொடுக்குறாரு. உடனே எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக வரதை பார்க்குறோம். அதே தான் நோவா காலத்து வெள்ளத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர் பேழையை செஞ்சும் போதும் அவர் யாருக்குமே வந்து நோவா போய் ஒவ்வொரு ஜோடியாக பிடிச்சார்ல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிங்கம் வந்தது, புலி வந்தது, யானை வந்தது. அதில் அன்றைக்குள்ளான பெரிய மிருகத்திலேருந்து சின்ன சிட்டுக்குருவியிலேருந்து சின்ன ஒரு முதற்கொண்டு எல்லாமே ஜோடியாக உள்ளே வந்திருக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்றையும் அவர் தேடி பிடிச்செல்லாம் கொண்டு வரல. அன்றைக்கி எல்லா மிருகங்களையும் எல்லா பறவைகளும் தேவன் சர்வ ஆளுகை உள்ளவராக உலகத்தில் வந்து இந்த அழிவுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அங்கே ஒன்றா சேர்க்கதை பார்க்குறோம். அதுபோல் தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம மோசே காலத்தில் இருக்கிற வாதைகளாக இருக்கட்டும், வாதைகளை தவளையாக இருக்கட்டும், வண்டு பேனு எல்லாத்தையும் கடவுள் சொல்லும்போது அங்கே போய் எல்லாமே அது படைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்குது. யோனாவை மீன் முழுங்குது. அதே மாதிரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து காலங்களில் மீனுக்கு கட்டளையிடுறாரு. மீன்லாம் ஒரு இடத்துல வருது, அதே இடத்துல மீன் கட்டளையிடுறாரு. மீனில் அந்த கடவுளுக்கு தேவையான வரிகாசை கொண்டாந்து அதில் தூண்டில் மாட்டுது. அப்படி நிறைய சம்பவங்களை நம்ம தொடர்ச்சியாக சர்வவல்ல கடலை அதட்டுறாரு, காற்றை அதட்டுறாரு, அதுக்கெல்லாம் சர்வமும் கீழ்ப்படையுது. இது எல்லாமே தேவனுடைய சர்வ வல்ல ஆளுகையை படைப்பின் மீது உள்ள மேலான அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். எவ்வளோ ஆளுகை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் கூட நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனி மனித வாழ்க்கையில் எப்படி சர்வ வல்ல ஆளுகை வெளிப்படுதுங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது தனி மனித வாழ்க்கையிலையும் இப்போ படைப்புகளாகிய மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகை எப்படி இருக்கிறது, நிறைய நம்ம உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சொல்லும்போது கடவுள் வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனைத்தான் ஆள்றாரா, இல்லை ரட்சிக்கப்படாத மனிதனையும் ஆளுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ ரட்சிக்கப்பட்டவனா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தேவனை ஆராதிக்கிறான், தேவனுடைய சட்டத்துக்கு பயந்து வாழ்கிறான், ஒரு தவறு செய்யும் போதும் பயப்படுறான், ஒரு கடவுளுக்கு சொல்லப்பட்ட இந்த கட்டளைகளுக்கு அவன் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து நடக்கிறான். அவன் பாவத்தில் தவறுனா கூட கடவுளுக்கு பயந்து வாழ்றான். ஆனால் கடவுளை நேசிக்காதவன், ரட்சிக்கப்படாதவன், புறஜாதியாக எப்படி கடவுள் ஆளுகைக்குள்ளே இருக்க முடியும்? அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கிறது. எப்படி நம்ம புரியுதா உங்களுக்கு பேசுகிறது? ரட்சிக்கப்படாதவன் கடவுளுக்கு விரோதம் முரட்டாட்டம் பண்ணுறான், கடவுளே இல்லைன்னு சொல்கிறான், சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, எத்தனை வருஷம் அறிவிக்கப்பட்டும் கூட கடவுளுடைய அவருடைய ராஜ்யத்துக்கு அவன் வர மறுக்கிறான், அவரை கடவுளே இல்லைன்னு சொல்லி உதாசீனப்படுத்துகிறான். இப்போ இவன் எப்படி தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைய தீர்மானமும் நம்ம தெளிவுகளும் நம்ம வாழ்க்கை நிறைய இருக்கும். தேவனுடைய ஆளுகை என்பது நித்தியத்தையும் உள்ளடக்கியது, எக்காலத்தையும். அது ஆண்ட படைப்புக்கு முன்பாக, படைப்புக்கு பின்பாக, இந்த உலக அழிவுக்கு பின்பாகவும் தேவனுடைய ஆளுகை நித்தியமாக அவருடைய ஆட்சியும் அவருடைய அதிகாரம் அவருடைய வல்லமையும் நித்திய ஆட்சியை சொல்லுது எல்லா இடங்களையும். வேதம் நீங்கள் திருப்பி மறுபடியும் படிச்சிங்கன்னா, இப்போ படித்த சங்கீதத்தில் கூட பார்த்தீங்கன்னா 135வது சங்கீதத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா 6ஆம் அதிகாரத்துலேருந்து வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் நம்ம படிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஒரு எல்லா விதமான அந்த தொடர்ந்து சங்கீதத்தை படிச்சிங்கன்னா 104வது சங்கீதம், 135வது சங்கீதம், நீங்கள் இன்னும் கூட தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கிற மேலான நிறைய
அப்போ நம்ம வந்து எல்லா இடங்களையும் இந்த உலகத்தில் நிகழ்கிற எல்லா நிகழ்வுகளும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவருடைய ஆளுகை இல்லாமல் எதுவுமே நடக்கலைங்கிறது எல்லா ராஜ்யத்தையும் ஆள்றாரு, எல்லா மனிதர்களையும் ஆள்றாரு, ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவனையும் ஆள்றாருன்னா இப்போது நம்மளுடைய எல்லா முயற்சி, என் வாழ்க்கையில் நடக்கிற வெற்றியாக இருக்கட்டும், என் வாழ்க்கை நடக்கிற தோல்வியாக இருக்கட்டும், எனக்கு வாழ்க்கையில் நடக்கிற ஆபத்தாக இருக்கட்டும், என் வாழ்க்கை நடக்கிற துன்பமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், எல்லாமே தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ரகசியமான ஒரு உண்மையை வந்து நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த படைப்புகள்லாம் ஆண்டவர் படைச்சு விட்டார், படைச்சு விட்டதுக்கு பின்னாடி அதுவாக தான் இயற்கையின் போக்குள்ள செயல்படுது. அதே போல் மனிதனும் கடவுளுக்கு எதிரானவனா, கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிறவனா, பெரிய வீர சூரனாக செயல்படுகிறான், அப்படிலாம் கிடையாது. எல்லா மனிதனையும் தேவ ஆளுகைக்குள்ளாக தான் இந்த மனிதன் வந்து தேவனுடைய தீர்மானத்தையும் திட்டத்தையும் எந்த வழியிலும் மாற்றக்கூடாதவனாக இருக்கிறான். இந்த சத்தியத்தை ஏன் தியானிக்கிறங்கிற குறித்து நீங்கள் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும். ஏன் இந்த சத்தியத்தை தியானிக்கிறோம்? தேவன் சர்வவல்ல ஆளுகையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதனுடைய சிந்தனைகளை எப்படி அவர் அவமாக்கி போக்குறாருங்கிறத நம்ம நிறைய வேதத்தில் படிக்கலாம். ஒரு மனிதனுடைய சிந்தனையை அவன் என்ன சிந்திக்கணும்னு சிந்தனையை மாற்றி போடுகிறார். அதுக்கு ஒரு நிறைய உதாரணம், ஒரு சின்ன உதாரணம் சொன்னீங்கன்னா, ஏசா யாக்கோபு. ஏசா என்ன பண்ணுவான்? ஏசா யாக்கோபு ஈசாக்குடைய பிள்ளைகள். அதில் யாக்கோபு வந்து ஏசாவுடைய சுதந்திரத்தை தவறான முறையில் பெற்று அவன் வந்து ஓடிடுவான், அவனுடைய மாமன் லெபனான் வீட்டுக்கு போயிடுவான். அப்போ அவன் என்ன சொல்லுவான்? திரும்பி வரும்போது அவனை எந்த வழியிலும் கொன்று போடுவேன், அவனை கொல்லாமல் விடமாட்டின்னு வேதம் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் படிச்சிங்க, யாத்திராமத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஆதியாமத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் கொண்டே போடுன்னு சொல்லுவான். ஆனாலும் அவன் திரும்பி வரும்போது அவன் கட்டி அணைச்சி அவன் நினச்சது செய்ய முடியாது. அவன் செய்ய முடியாமல் அவன் அந்த யாக்கோவை கட்டி அணைச்சி சொந்தம் கொண்டாடுவான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் இந்த இதில் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, நம்மளே சில நேரங்களில் மனைவி மேலே ஏதாவது ஒரு கோவத்தில் டென்ஷனில் வந்து நம்ம அப்படியே இருப்போம். பார்த்தா கொஞ்சம் பார்த்து ஏதாவது அவங்க ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி ஏதோ ஃபீலாக இருக்குன்னா உடனே மாறிடுவோம். என்னாச்சு, எப்படி ஆச்சு, ஏன் நம்ம நினச்சது, நம்ம கோவப்பட்டதையோ நம்ம நினச்சது செய்ய முடியாது. அது நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம சந்திக்கிற உறவுகளாக இருக்கட்டும், யாருடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நம்மளுடைய நினைவுகளையும் அவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிற வல்லவராக இருக்கிறார். நம்ம நினச்சது மாதிரி நம்ம இயங்கின மாதிரி எதுவும் செய்ய முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆளுகை இருக்குதுன்னா வெற்றி தோல்வி நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுகை இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வர்றோம். எந்த இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் கவனிக்கலாம். ஈசாக்கு சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா தேவனுடைய தீர்மானம் என்ன சொல்லுது வேதம்? யாக்கோவை ஏசா சேவிப்பான்னு வேதம் சொல்லுது. நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ரொம்ப 9 அதிகாரம் படிங்க, ஆதியாகமம் 25 அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற எபக்கால் கற்போதியாக இருக்கும்போதே, குழந்தை பிறக்கலை, நல்வினை தீவினை ஒன்று தெரியாது இருக்கும்போதே கடவுள் வந்து வாக்கு கொடுக்குறாரு, ஏசா உனக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும். இன்றைக்குள்ள ஸ்கேனில் எவ்வளோ ரிப்போர்ட் இன்றைக்கி சொல்லலாம். அன்றைக்கெல்லாம் குழந்தையில் ஸ்கேன்லேயே பார்க்க முடியும் என்ன குழந்தைனே தெரியாது. அன்றைக்குள்ள காலங்களிலே தேவன் வந்து ரெபேக்காலுக்கு கொடுக்குற வாக்கு, உன்னுடைய வயிற்றுலேருந்து 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும்னா, இளையவனை மூத்தவன் சேவிப்பான். ஏன்னா யூதர்களுடைய வம்சத்தின்படி, அன்னைக்குள்ள சட்டத்தின்படியோ, யூதர்கள் இல்லை இஸ்ரேலுடைய வம்சத்தின்படி மூத்தவனுக்கு தான் வாரிசு உரிமை, சொத்து, அதனுடைய எல்லா விதமான அதிகாரமும் முழுவதுமாக நீங்கள் அதில் சொல்லப்போனால் 3/4 மடங்கு அவனுக்கு தான் அதிகமான உரிமை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போதே மூத்தவனுக்கு கிடையாது, இளையவனை தான் இளையவனை தான் நீ அவன் வந்து மூத்தவன் போய் சேவிப்பான்னு சொன்னதை அன்றைக்கி ஈசாக்கு என்ன பண்ணால் கடைசி வரைக்கும் மாற்ற பார்த்தான். சுதந்திர உரிமை என்ன கேட்பான்? யார்? யாக்கோபா ஏசாவா? முடியை குடிச்சு தடவி பார்க்கும்போது கூட அவன் ஆட்டுத்தொலை போட்டு போகும்போது கூட நீ ஏசாவான்னு கேட்டு தான் செய்வான். கடவுள் நினைச்ச கொடுத்த வாக்கு தத்தத்தை மனிதனால் மாற்ற முடியலை, கடைசி வரைக்கும் மாற்ற முடியல. ஈசாக்கு தெரிஞ்சோ மூத்தவனு தான் கொடுக்கணும், எவ்வளோ முயற்சி எடுத்து கூட அவனால் முடியலை. நிறையா இடங்களில் நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம பேசுகிறோன்னா, எல்லா இடங்கள்லையும் சர்வவல்ல தேவன் தான். இன்றைக்கி உலகத்தில் ஏன் இதை சொல்கிறேன்னா, உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவாக இருக்கட்டும், எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், எந்த ராஜ்யமாக இருக்கட்டும், உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டு அரசாளுகிற நடத்துகிற தேவன், ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. இந்த சிந்தனையோட இப்போ நம்ம நினைக்கும் போது, கடவுள் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் 2 பேருமே கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆளுகிறவன் சொல்லும்போது கடவுள் 2 மனிதனையும் ரட்சிக்கிறார். ஒன்று ரட்சிக்கப்படாதவன் 2 பேருமே இருக்கான். இப்போ ரட்சிக்கப்பட்டவன் அவனும் பாவி தான், இவனும் பாவி தான். எந்த வழியிலும் அவன் வந்து
அவனும் வந்து கடவுளுடைய தண்டனைக்கும் ஆக்கினைக்கும் நரக ஆக்கினைக்கும் சம்மந்தப்பட்டவன் தான். முழுமையாக அவனும் அதுக்கு பங்குள்ளவன் தான். ஆனால் கடவுள் அவனுக்குள்ளாக மரித்து போனவன் ஆத்மாவை தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிர்ப்பித்தது இல்லாமல் அவனை மறுபடியும் பிறக்க செய்து அவனுக்கு தேவ வசனத்தினாலும் வார்த்தையினாலும் கிருபையினால் அவனை தொடர்ச்சியாக தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய வேத வார்த்தைகள் மூலமாக இப்படியான ஆராதனை மூலமாக பரிசுத்த வார்த்தையினால் தொடர்ச்சியாக அவனோட பேசி. ஏன்னா இன்றைக்கி எல்லா மனிதனும் பார்த்திங்கன்னா இந்த வசனத்தை கேட்கும்போது வேதம் தெளிவாக சொல்லுது, ரட்சிக்கப்படாதவனுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கான்? பைத்தியமாக இருக்குது. சிலுவை பற்றிய உபதேசமும் கடவுளை ஆண்டவரை குறித்து பேசும்போது அவங்களுக்கு எப்படி தோணுது? அது பைத்தியமாக தோணுது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நம்மளுக்கு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு எவ்வளோ ஆத்மாவாக பலன் உள்ளதாக எவ்வளோ மகிழ்ச்சியாக தோன்றுதுங்கிறத ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த இருதயத்தை சிந்தனையை ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எனக்கு கொடுத்து தேவன் தான் நடத்துகிறார். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லா இடங்களிலையும் சிந்தித்து பார்க்கும்போது சில உதாரணங்களை பார்ப்போம். அப்போ ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி அவர் ஆளுகிறார் அப்படிங்கிறத நம்ம சில உதாரணங்கள் மூலமாக நம்ம கவனிப்போம். ஏன்னா இன்றைக்கி பரிசுத்தாவியானவர் கொடுக்கும்போது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை மனுஷனுக்கும் பிதாவாகிய தேவன் வந்து பரிசுத்தாவியான் மூலமாக அவர் வல்லமையாக வெளிப்படக்கூடிய எல்லா மகத்துவத்தை சத்துவத்தையும் அவனுக்கு கொடுக்கறதுனால தான் ரட்சிக்கப்பட்டவன் வந்து கடவுளை விசுவாசிக்க முடியுது, கீழ்ப்படிய முடியுது. அதில் பவுல் கூட வேண்டார். பார்த்தீங்கன்னா எபேசியரில் அவர் பவுல் வேண்டார் என்ன பண்ணுறாருன்னா எபேசியர் 3:14 பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்பட வேணும். உனக்குள்ளே இருக்கிற உள்ளான வல்லமையான மனுஷன் யார்? ஆத்துமா. 3:16 படிங்க ஒரு ஆள். எபேசியர் 3:16 நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியினால உள்ளான மனுஷன்னா அந்த ஆத்மா குறித்து பேசுகிறேன். ஆத்மா வல்லமையாக பலப்படணும்னு சொல்லி அன்னைக்கு பவுல் வேண்டுதல் செய்கிறத பார்க்குறோம். அதே தான் எபேசியர் 1:19 சொல்லுது, பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறிந்து மகா அந்த மேன்மையான பிரகாரமான மனக்கண்களை உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அங்கே வேண்டதை அந்த இடத்துல பவுல் பதிவு பண்ணுறாரு. அப்போ இது எல்லாமே ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவனுடைய கிருபையினால தான் நம்ம ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ள முடியுது, புரிந்து கொள்ள முடியுது, விசுவாசிக்க முடியுதுன்னா எல்லா நினைவுகளும் சிந்தனைகளும் தேவன் இதை கொடுக்கறதுனால தான், அவர் ஆளுகை செய்கிறதுனால தான் நம்மளால் வந்து கடவுளை விசுவாசிக்க முடியுது, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுது, கடவுளை தேவன் என்றோ ரட்சகர் என்றோ மீட்பர் என்றோ நம்மளால் அறிக்கையீடு செய்ய முடியுது. இல்லைன்னு சொன்னால் நாமளும் மரித்து போனவங்களோட கடவுளுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுறவங்களா வாழ்வோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே பரமேறி போனது பின்னாடி அங்கே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அங்கே உள்ள சீசர்கிட்ட சொல்கிறாரு, அங்கே உங்களை தேட்டரோட அனுப்பின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்குத்தத்தை சொல்லும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தான் நீங்கள் பலனடைய முடியும். அந்த பரிசுத்த ஆவியை கடவுள் எனக்குள்ளே வரும்போது தான் நான் ரட்சகராக மீட்பராக ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ள முடியும்னா, நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும், நான் அனுபவிக்க முடியும்னா, அப்போ அந்த ஆளுகையை தேவன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கொடுக்கறதுனால தான் நம்ம அதை அனுபவிக்க முடியுது. ஆனால் இதே இடங்களில் அதனால தான் பவுல் சொல்கிறார், ஒரு வசனம் கூட எடுங்களேன், 1 Corinthians 2:5 சொல்லுது, என் பேச்சும் பிரசங்கமும் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டு ரொம்ப தெளிவாக அடிக்கிறார் அவர். ஒரு ஆள் எடுங்க, 1 பேதுரு 1:5 எடுங்க ஒரு ஆள். 1 பேதுரு 1:5 அவர் ஏன்னா 1 Corinthians 2:5 அவர் பேதுரு சொல்கிறார் என்ன பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, என் பேச்சும் பிரசங்கமும் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது அனுதினம் தேவையாக இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் எப்படி நம்ம கடவுளுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒரு பரிசுத்தமாக தேவனுடைய பிள்ளையாக காக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய ஆளுகை நம்மளுக்குள்ளே இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிட்டு ஒரு ஆள் 1 பேதுரு 1:5 படிங்க. எதுக்காக இதை செய்கிறான்னு சொல்கிறார். 1 பேதுரு 1:5 படிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம் உங்களுக்கு யாருன்னா, கடைசி காலத்தில் நம்ம ரட்சிப்புக்காக வெளிப்பட ஆயத்தமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தேவன் இந்த ஈவுகளையும் இந்த அன்பளிப்பையும் கிருபையாக நம்மளுக்கு கொடுத்து நம்ம கடவுளை விசுவாசிக்கும்படியாக தேவனுடைய ஆளுகையை தேவனுடைய சர்வ வல்லமையை நம்மளால் அனுபவிக்க முடியுது, தேவனுடைய ஆளுகையை நம்மளால் உணர முடியுது. அப்போது நம்ம வாழ்க்கையில் விசுவாசியின் வாழ்க்கையில் விசுவாசியாத ஆட்கள் நம்ம சொல்லும்போது தேவனுடைய ஆளுகை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா,
இப்போ பொல்லாதவர்களாக இருக்காங்க, முரட்டாட்டம் பண்ணுறவர்களாக இருக்காங்கன்னு சொன்னால் தேவனுடைய ஆளுகை எப்படி அவங்க அனுபவிக்கிறாங்க? இப்போ நம்ம நிறைய பார்த்தோம், ஆரம்பத்தில் போன வாரம் கூட பார்த்தோம். அன்னைக்கு இந்த கோராரின் ராஜா அபிமெலேக்கு வந்து சாரால வந்து அவன் தங்கச்சின்னு சொன்னாலும் அவன் தூக்கிட்டு போய் அவன் அவளோட அடைய நினச்சான். ஆனாலும் தேவன் அந்த இடத்துல எப்படி செயல்பட்டார்? அவன் ரசிக்கப்படாதவன், பிரஜாதியாவான், அவன் கடவுளுடைய பிள்ளை கிடையாது. அவன் இடத்துல எப்படி செயல்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி யோசேப்பின் சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வழியிலே கொல்லணுன்னு தான் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க. ஆனால் தேவன் அந்த இடத்துல அங்கே எப்படி யோசேப்பை வந்து எகிப்து கொண்டு போகிறதுக்கு இஸ்மேலை வர வச்சு அங்கே காசு விற்க வச்சு அங்கே போய் உயர்த்தினார். அவர் கடைசியில் அறிக்கை எழுதுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 42 5 அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, கடவுளோ என்னை நன்மை செய்தார், எனக்கு நன்மையாக மாற்றினார் அப்படின்னு அவர் சொல்கிற அறிக்கை எழுதார். இப்போ நிறைய இடங்களில் யாத்ராகமத்தில் நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சர்வ வல்ல ஆளுகையை நீங்கள் வந்து எப்படின்னா ரட்சிக்கப்படாத வாழ்க்கையில் சொல்லிட்டு இருக்கேன். ரட்சிக்கப்படாத வாழ்க்கையில் எப்படி செயல்படுங்கிற சில உதாரணங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 3 வருஷத்தில் அவங்க எங்கே போவாங்கன்னா யூதர்களுடைய ஜெபாலயத்துக்கு தொழுது கொள்ள போவாங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா முக்கியமான பண்டிகை எந்த ஒரு யூதனும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் கண்டிப்பாக நியாயப்பிரமாண சட்டத்தின்படி 3 தடவை எருசலேம் போயாகணும். எங்கே இருந்தாலும் சரி, அவன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அவனுடைய முக்கியமான கடமை. எப்படி வந்து நம்ம ஒரே தேவனை விசுவாசிக்கிறோமோ, எப்படி கட்டளைகள்லாம் அவன் ஃபாலோ பண்ணுறானோ, அந்த ஒழுக்க சட்டத்தின் 613 கட்டளையில் அவனுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட கட்டளை 3 நாள் எங்கே இருந்தாலும் இந்த 3 நாள் ஆராதனைக்கு கடவுள் அங்கே எருசலேம் தேவாலயம் போகணும். அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா எருசலேம் இருக்கிற எல்லா யூதர்களாக இருக்கிற எல்லா ஜனங்களும், இப்போ யூதர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ எதிரிகள்லாம் அழித்து போருக்கு தயாராக இருப்பாங்க. ஒவ்வொரு இடங்களையும் எப்படா அவங்க ஆள் இல்லாமல் போவாங்க, கொல்லணும்னு பார்ப்பாங்க. ஆனால் கடவுள் எல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 3 நாள் போர் அன்னைக்கு எந்த எதிரியும் உள்ள விடாமல் அவர் பாதுகாத்தார். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து படித்து பார்க்கணும், தியானித்து பார்க்கணும். கடவுள் வந்து இப்போ டெய்லி இன்றைக்கி வந்துடுவாங்க, ஊரில் ஆண் மக்கள் இருப்பாங்க, அப்போ வந்து கொள்ளையிடுவான். அவங்கள தோட்டத்தை கொள்ளையிடுவான், வயலை கொள்ளையிடுவான், வீட்டை கொள்ளையிடுவான், அவன் அழிப்பான். ஆனால் இந்த 3 நாள் வருஷத்தில் 3 நாள் அவங்க போவாங்க, ஆண் மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, வந்தால் ஈஸியாக கொள்ளையிட்டு போகலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த எதிரியும் உள்ளே வர்றதுக்கு கடவுள் அனுமதிக்க மாட்டார். நீ ஒரு வசனம் கூட படிச்சுக்கோங்க. யாத்ரா 34 அதிகாரம் 23 24 வரைக்கும் படிச்சிங்கன்னா இந்த உண்மையை நீங்கள் அதில் வந்து நீங்கள் படிக்கலாம். ஒவ்வொரு இடங்களுமே கடவுள் எப்படி வந்து அதை நடத்துகிறாரு, எப்படி ஒரு ஆளுகை உள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லி யாத்ராகமம் 34 23 24 நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதே இடங்களில் நீங்கள் இன்னும் சில சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி குறித்து உங்களுக்கு தெரியும். அவர் யாருன்னா அங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒரு தீர்க்கதரிசியாக வாழ்ந்தார் ஆகாப்பினுடைய நாட்களில். அந்த ராஜா நாட்களில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து விரோதமாக அந்த தோட்டத்தை அபகரித்து அவன் நிறையா தவறுலாம் பண்ணி உலகத்தில் வந்து கடவுளுக்கு விரோதமாக விக்கிர வழிபாடை செஞ்சுருக்கிறவனுக்கு முகமுகமாக போய் எலியா சொல்லுவார், இந்த வானத்தை இப்போ நீங்கள் படித்தோம், அந்த வசனத்தை கூட யாக்கோவில் படித்தோம், வானத்துக்கு கட்டளையிட்டு வந்த பூமியில் உனக்கு வந்து மழையை பெய்யவே பெய்யாதுன்னு சொல்லி நேருக்கு நேராக சொல்லுவார். அது சொன்னதுனால ராஜா என்ன செய்வான்னா அவர் சொல்லிட்டு போயிடுவார். அவர் எலியாவை கொல்றதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் விட்டு தேடுவார். யார் ரசிக்கப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா கடவுளில் நேசிக்காதவன், கடவுளை விட்டு புறம்பாக்கி போனவன், அவனை எப்படி ஆள்றாருங்கிறத பாருங்கள். அவனுக்கு என்னென்னா இப்போ இன்றைக்கி ஒரு மோடிக்கு வந்து உண்மையாக அன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஜனநாயக ஆட்சியில் இருக்கோம். ஜனநாயக ஆட்சியிலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை பத்திரிகையாளர்களோ எவ்வளோ முக்கியமான தலைவர்களோ அவங்க மறைமுகமாக கைது பண்ணுறாங்க, அவங்கள வந்து அவங்க மேலே பொய் கேஸ் போடுறாங்க, அவங்கள கொலை கூட செய்கிறாங்க. இன்றைக்கி நடக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஜனநாயக ஆட்சியில் வந்து எவ்வளோ எதிர்த்து கேள்வி கேட்கலாம் சட்டம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி சட்டமில்ல ஜனநாயக ஆட்சி கிடையாது. அன்றைக்கி ராஜா நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் அவர் தான் ராஜா ஆகாப்பு. அன்றைக்கி அவர் வந்து நினச்சா எலியாவை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆளை விட்டுலாம் தேடுறாரு, எங்கெங்கே யார் படைகளை அனுப்பி உள்ளூர் தேசத்தையும் தேடுறாரு. அந்த தேசத்தை தேடும் போதும் அங்கே எலியாவை பார்த்தவங்களெல்லாம் கொண்டு போடணும்னு சொல்லி கட்டளையிட்டும் கூட எலியாவை 6 மாதமாக கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அவர் வந்து எங்கே இருக்கார், 6 மாதம் 6 மாதம் 15 நாள் வரைக்கும் அவர் எங்கே இருக்கார், போய் சரியான ஒரு இதுக்குள்ள இருக்கார். எங்கே நம்ம ஆற்று போகும் மத்திய தண்ணிலாம் போகும், அங்கெல்லாம் நின்றோம், சரியான ஒரு ஓடையில் இருப்பார். அங்கே போய் காகத்தை கொண்டு போசிப்பார், அப்புறம் போய் விதவை வீட்டில் போய் இருக்க வைப்பார். இப்போ இவங்களெல்லாம் யாருமே கண்டுபிடிச்சோ அவன் ஆளுகளில் வந்து அப்படி இருந்த ஆகாப்புமே நேருக்கு நேராக வராரு.
நேருக்கு நேரம் வந்து அவனை ஆகாப்பை சந்திக்கும் போது அவன் கொலை செய்யணும்னு சொல்லி அவ்வளோ துடித்தவனையும் அவனால் கொலை செய்ய முடியல. நேருக்கு நேரம் வந்து நிற்கும் போதும் கூட தேவனுடைய சர்வ ஆளுகையை நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் ஏன் அதை உங்களுக்கு இதெல்லாம் இந்த உதாரணங்கள்லாம் சொல்கிறேன்னா, நிறைய உதாரணங்கள் வேதத்தில் இருக்குது. இந்த முக்கியமான உதாரணங்கள் மூலமாக எந்த மனுஷனும் தன்னுடைய பொல்லாதவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், அவன் வந்து நல்லவனாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் தேவனுடைய ஆளுகைக்கு மிஞ்சி தேவன் நினைச்ச சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட முடியாது. அதே தான் கோரேஸ் ராஜாவோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறோம். அடிமைத்தனத்தில் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோன்லாம் அடிமைப்பட்டு போனாங்க. நேபுகாத்நேச்சாருக்கு அடுத்து அவனுடைய பையால் பெல்சாசார் இருந்தால். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய மேதிய பெர்சிய ராஜ்யம் வருது. மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் யார்? கோரேஸ் ராஜா அரசாள்றாரு. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி யூதர்கள் அடிமையாக தான் இருக்காங்க. ஆனால் வேதம் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கு 70 வருஷம் நீ அடிமைப்பட்டு திரும்பி போகணும்னு சொல்லும்போது அந்த ராஜா யாரையும் விட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை வருஷம் வந்து அடிமைப்பட்டவனை வந்து ரிலீஸ் பண்ணி போய் நீ கோயிலை கட்டிக்கோ, நீ வந்து கடவுளை ஆராதிக்கிறீங்க சொல்லுவானா? அடிமையில் விடுவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் அவனுடைய இருதயத்தில் ஏவி அவனை நடத்துகிறார். அவன் யார்? கடவுளை அறியாதவன், கடவுளை தெரிந்து கொள்ளாதவன். அவனுடைய இருதயத்தில் பேசி அவனுக்குள்ளே அந்த 70 வருஷம் முடிஞ்சவுடனே கடவுள் அவர் சொன்ன திட்டத்தை அப்படியே நடத்த வைக்கிறார். கடவுளுடைய ஆளுகையை நீ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், தன்னுடைய எல்லா பொல்லாத இருதயங்களையும் பொல்லாத சிந்தனைகளையும் தேவன் எல்லா மனிதனுடைய எண்ணங்களையும் அவரால் ஆள முடியும். அவர் தான் ஆளுகிறார். அவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் குலைத்து போடவோ மாற்றி அமைக்கவோ எந்த மனிதனாலும் முடியாதுங்கிறத. ஏன்னா இன்றைக்கி தொடர்ந்து நம்ம இதில் ஏன் வந்து சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் வந்தார். அன்றைக்கி பூமியில் இருக்கும்போதும் நிறையா பரிசேயர்கள் யூதர்கள் இவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் கொடுத்து மேசியா கொடுத்து ஸ்திரீன் வித்தாக வரவன் எல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடெலாம் சொல்லப்பட்டு கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பொல்லாத இருதயங்களே அவர் கடினப்படுத்துகிறான்னு சொல்லுது. ஏன் இது உங்களுக்கு புரியுதா? சில மனிதனுடைய இருதயம் அவர் கடினப்படுத்துகிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அற்புத அடையாளங்களை பார்க்குறாங்க நேரடியாக. ஒரு வசன வாசிங்களே 12ஆம் அதிகாரங்களே, யோவான் 12ஆம் அதிகாரம். சில புதிய ஏற்பட்டது ஒரு உதாரணத்தை நம்ம படிப்போம், உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 37-40 வரைக்கும் ஒரு வசனங்கள் எடுங்க. அவங்க ஏன் வந்து இந்த தேவனுடைய ஆளுகைக்குள்ளே அவங்க எப்படி இருக்காங்கிறத பாருங்களேன். பொல்லாத மனிதனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்துகிறார். அவனை எல்லா மனிதர்களையும் ஆளுகிறாருங்கிறத நம்ம சத்தியத்தின் அடிப்படையில் சரியான வழியில் நம்ம விளக்கத்தோட புரியணும். யோவானில் சொல்கிறாரு, படிங்க ஒரு ஆள் 37 படிங்க. ஏன் அவங்க வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலைன்னு போய் சொல்கிறாரு பாருங்க. அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம், அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி நடந்தது. அதுக்கிட்ட சொல்றாரு பாருங்க. ஏன் வந்து அவங்க விசுவாசிக்கல? ஏன் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை பார்த்தும் அவ்வளோ அடைந்தும் அவங்க ஏன் கடவுளை விசுவாசிக்கலையா? அதுக்கும் கடவுள் சொல்கிறார், ஏற்கனவே முன்னாடி கொடுக்கப்பட்ட ஏற்கனவே தேவனுடைய திட்டத்தின்படி யார் என்ன சொல்கிறார் பாருங்க. அடுத்து அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள், ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். அவர் கண்களை குருடாக்கியிருக்காரா? அவர் இருதயத்தை குருடாக்கி. ஏன் விசுவாசிக்க மாட்டாங்க? ஏன் கடவுளை அறிந்து கொள்ள முடியல? ஏன் கடவுளுடைய வார்த்தையை புரியல? கடவுளை ஏன் ரசிக்கப்படலைன்னு சொன்னால், கடவுள் அவங்க இருதயத்தை கண்ணை குருடாக்கி இருதயத்தை கடினப்படுத்துகிறான். பார்வோனுடைய இருதயமும் அதனால தான் கடினப்பட்டுச்சு. ஏன் அவனுக்கு கடினப்பட்டுச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்ந்த நாட்களையும் சரி, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்களையும் அற்புத அடையாளம் 2 பேருக்கும் செய்யப்படுது. மோசேவுக்கு முன்னாடி பார்வோன் இருக்கார், பார்வோனுக்கு முன்னாடி செய்யப்படுது. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்குறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க. இவன் ஏன் கடினப்பட்டுக்கிட்டே போகிறான்? இவன் ஏன் வந்து பயந்துக்கிட்டே நடுங்கிறான்? இவங்க இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். இப்போ சூரிய ஒளி சொல்லுவாங்க, அவர் நம்ம நல்லா புரியுதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தான். அந்த சூரிய ஒளி வந்து களிமண்ணில் படும்போது களிமண் என்ன ஆகும்? காஞ்சி கெட்டியாகிட்டே இருக்கும். அதே நெய்யில் பட்ட என்ன ஆகும்? எண்ணெயில் பட்ட என்ன ஆகும்? உருகிக்கிட்டே இருக்கும். இப்போ இருதயத்தை மாற்றுகிறவரும் செயலாற்றுகிறவரும் சர்வவல்ல தேவன் தான். சில மனிதர்கள் விசுவாசிக்கிறது
கேட்ட அதே வார்த்தையை அதே அற்புதத்தை அவங்க கண்ணால் பார்த்து விசுவாசிக்க முடியலன்னா அது அவங்களுடைய முரட்டாட்டமோ இல்லை அவங்களுடைய திட்டமோ கிடையாது. தேவன் அவங்க இருதயத்தை குருடாக்கி வச்சுருக்கிறார். குருடாக்கி கண்களும் குருடாக்கி வச்சுருக்கார். இருதயத்திலேருந்து அவன் கேட்க முடியாது, கடினப்படுத்துகிறான். இப்போ இந்த உண்மை புரியலைன்னு சொன்னால் நம்ம ஏன் அவங்க ரட்சிக்கப்படலை? ரட்சிப்பு மறுபடியும் சொல்லுங்கள், ரட்சிப்பு கர்த்தருடையது. அது மனிதனுடைய சொந்த முயற்சினாலேயோ சொந்த விருப்பத்தினாலேயோ சில நம்மளுடைய ஆசையினாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. சர்வவல்ல தேவனே சர்வ அதிகாரியாக நின்று நம்ம இருதயங்களில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து நம்ம விசுவாசிக்க முடியும் விசுவாசத்தை கொடுத்து, ஏன்னா விசுவாசமும் தேவனுடைய அது நற்கனியில் வருது. எதில் வருது? ஆவியின் கனிகளில் வருது. ஆவியின் கனியில் விசுவாசம், அன்பு, சந்தோஷம்னு சொன்னால் பரிசுத்தாவியான வந்த பின்னாடி வர்றதான் கனி. பரிசுத்தாவி எனக்குள்ளே வந்த பின்னாடி ஆவியின் கனினா ஆவியான எனக்குள்ளே வந்தது பின்னாடி எனக்குள்ளே வெளிப்படுகிற நல்ல செயல்கள் அப்படிங்கிற என்ன இருக்குன்னா விசுவாசத்தை சொல்கிறாரு. இப்போ விசுவாசம்னா நான் விசுவாசிக்கிறதுனால உள்ள வரல, எனக்குள்ள விசுவாசத்தை பரிசுத்தாவி கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் சரியாக தெளிவாக புரியணும். தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய அன்பையும் அவருடைய கிருபையும் பெற்றிருக்கிற நீங்கள் நானும் எவ்வளவு மேலான பாக்கியமுள்ள ஜனங்களுங்கிறத ஒவ்வொரு உதாரணங்களையும் உணர்ந்துக்கிட்டே வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவங்க அசட்டப் பண்ணி அவங்கள அவமதித்து குடாக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா யூதருக்கு ஏற்கனவே தெரியும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க இருதயம் எப்படி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அதனால் அவர் தெளிவாக அந்த வசனங்களை நம்ம சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் கூட நிறைய இடங்களில் கடவுளை அறிகிறேன்னு சொல்லி காற்றுல அலைபடுகிற ஒரு இலம் மாதிரி எங்கெங்கேயே நம்ம வஞ்சகமான போதனைகளுக்கும் பொய்யான சத்தியங்களுக்கும் தன்னை நம்ம உட்படுத்தி ஏதாவது ஒரு வழியில் தன்னை நம்ம தவறான சிந்தனைக்குள்ளே சரியான சத்தியத்துக்குள்ளே நம்ம வழிநடத்துகிற நிறைய காரியங்களுக்குள்ளே நம்ம ஆட்கொள்ளப்படுகிறோம். ஏன்? சரியான சத்தியத்தின் அடிப்படையில் வேத வெளிச்சத்தில் நம்ம நடக்காதனால, வேத வெளிச்சத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதனால நடக்கிற மோசமான சம்பவம். அதனால தான் தேவன் உலகத்தை ஆளுகிறாரா, அவர் அரசராக இருக்கிறாரா, ராஜ்யம் பண்ணுறாராங்கிறது திரும்ப நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் சர்வத்தையும் ஆள்றாருன்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது நல்லா கவனிக்கணும்னா, சர்வத்தையும் ஆளுகிறார் அப்படிங்கிற உண்மையை நான் என் வாழ்க்கையில் உண்மையாகவே நான் புரிஞ்சுன்னு சொன்னால் முழுமையை நான் சரண்டர் பண்ணுறது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மை. ஏன்னா இப்போது இந்த என்னுடைய இயலாமையும் தன்னுடைய எல்லா விதமான என்ன சொல்கிறது நம்ம இல்லாத நிலையையும் தன்னுடைய அற்ப நிலையையும் உணர்ந்து முழுவதுமாக தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறது, தன்னுடைய சரண்டர் பண்ணுறது. இந்த சரண்டர் எங்கே நடந்துச்சு? ஏன் இல்லாத போது சரண்டர் எங்கே நடந்துச்சு? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு சூழ்நிலையிலேருந்து கடவுள் மீட்டு கொண்டு வந்தும் கூட அவங்க மறுபடியும் அதே விக்கிர வழிபாட்டுக்குள்ளே போகும்போது எகிப்தின் மீட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துகிறார். அப்போ பார்வோன்கிட்ட போய் ஏகாத்திரியாச்சர் முற்றிலும் அடிமையாக சரண்டர் ஆகிறாங்க. அவங்க ஏன்? தன்னுடைய அவங்க கடவுளுடைய ஆளுக்கு சொன்னார் அவர், நீ என்னுடைய ஒரே தேவனில் விக்கிர வழிபாடுக்குள்ளே செஞ்சின்னு சொன்னால் உன்னை நான் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தையை அவங்க விசுவாசிக்காதனால, அந்த தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதனால அவங்க எந்த வழியில் அழிஞ்சு போனாங்க. இதே தான் பார்வோனும் தேவனுடைய அந்த ஆளுகைக்குள்ளே அவன் மறுபடி தன்னை மேலே உயர்த்தினதுனால அவன் தண்ணினால் அந்த கடலுக்குள்ளே மூழ்கி அவன் செத்து போனான். இன்றைக்கி அந்த இழப்பையும் சந்திப்பையும் அவங்க சந்தித்தாங்க. ஏன்? தேவனுடைய சர்வவல்ல ஆளுகையே நம்மளுக்கு புரியலைன்னு சொல்லி மறுபடி நம்ம திருப்பி ஏன் சொல்கிறோம்? படைப்பு தேவன் ஆளுகிறார், படைத்திருக்கிற எல்லாவற்றையும் அசைவற்றது அசைவானது, உலகத்து உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாத்தையும் அவர் ஆளுகிறார். ஏன்? பிசாசுகள் என்கிற தேவ தூதர்களையும் அவர் தான் ஆளுகிறார். தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக தான் பிசாசும் செயல்படுது, அதுக்கு வெளியே எதுவுமே செயல்படலை. அப்போ சர்வவல்ல தேவன் எல்லாத்தையும் ஆள்றான்னா என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் ஆளுகை செய்கிறாரா? இப்போ என் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோட ஆளுகை நீங்கள் எப்படி உணர்ந்துருக்கோம்? இப்போ நம்ம இவ்வளோ பார்க்குறோம். நம்ம ஏன் இதுக்கு இந்த ஒரு சத்தியத்தை சொல்கிறதுக்காக ஏன் இவ்வளோ சொல்லி வர்றோம்? வேதத்திலிருந்து வேதம் சொல்கிற அந்த உண்மையான தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தேவன் எவ்வளோ சர்வ ஆளுகைங்கிறது எவ்வளோ ஆதாரங்களை சொல்லி வருது பாருங்கள். முன்னாடி அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடையாது. இன்றைக்கி இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் மேலான காரியம் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டு ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா சம்பவங்களும் நம்மளுக்கு அடுக்கடுக்காக தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்மளுக்கு வரிசையாக எழுதி ஒழுங்குங்கிறமே கொடுக்கப்பட்டு நம்ம எவ்வளோ மேலான ஸ்லாக்கியத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய ஆளுகையை நீங்கள் நினைக்க உணர முடியுதா? ஏன் உங்கள் வாழ்க்கையில் எனக்கே உணர்ந்துருக்கீங்களா தேவனுடைய ஆளுகையை?
தேவனுடைய ஆளுகையை உணர்றதுக்கு நிறையா வந்து நம்ம உணர்ந்துட்டுருக்கோம், அறிஞ்சிட்ருக்கோம். அது நம்மளுக்கு புரியல. இப்போது சவுல் வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவத்தை நீங்கள் கவனிங்க. சவுல் யாருன்னா சபையை துன்பப்படுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு அங்கே இருக்கிற ஒரு சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த ஒரு பரிசேயன். அந்த பரிசேய சட்டத்தின்படி அவன் வந்து ரொம்ப வைராக்கியமாக வாழ்ந்தவன். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து வந்து கிருபையினால மீட்கப்படணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த சடங்காச்சரங்களையும் விருத்த சேதனங்களையும் தேவாலயத்தினுடைய ஆராதனை பலிகளும் நிறைவேற்றி முடிஞ்சு நம்ம ஏற்றுக்கிறாம மறுபடியும் என்ன சொல்கிறான், அவன் அதுக்கு விரோதமாக சொல்லுகிற எந்த காரியத்துக்கும் நான் வந்து ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக இந்த கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களையும் அவன் துன்பப்படுத்தி கொலை செய்கிறதுக்கு ஊராக போய் தேடி தேடி அலைஞ்சு கொள்கிறான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சு கொண்டாங்களோ, யாரெல்லாம் இப்போ சர்ச்சுக்கு நடத்தணும்னு சொன்னால் இந்த சர்ச்சு நடத்துன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு போடுவோம். அவ்வளோ வைராக்கியமாக எந்தெந்த ஊர்லேயா இருக்குது அவன் கேட்டு வாங்குறாங்க அரசர்கிட்ட போய். எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் எழுதி கொடுங்க, நான் போய் அவங்களெல்லாம் நான் வந்து ஒன்றும் ஆக்கணும்னு சொல்லி அதிகாரத்தோடு செல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பவுல் வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகை அவன் அனுபவிக்க முடிஞ்சதா? நான் சொல்ல முடியுமா அவங்கள அனுபவிக்க முடிஞ்சதா? அவனால் எங்கே அனுபவிச்சான்? அவன் தமஸ்கு போகிற வழியில் கடவுள் சர்வ அதிகாரமுள்ளவராய் என்கவுண்டர் செய்கிற ஒரு சூழ்நிலை போல் அந்த இடத்துல அவன் வந்து தமஸ்கு 9ஆம் அதிகாரம் எடுங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். ஏன்னா இந்த வசனங்கள் நிறையா தடவை நீங்கள் படிச்சிருந்தா கூட மறுபடியும் இந்த சம்பவத்தோடு நீங்கள் பயணிக்கணும். அதனால் சம்பவத்தை படிங்க 9ஆம் அதிகாரத்தை. அதில் கடவுளுடைய சர்வ ஆளுகையை நீங்கள் படிக்கணும். 9ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஆள் படிங்க. அவருடைய ஆளுகையும் அவருடைய வல்லமையும் அவன் எப்படி அனுபவித்தான். இப்போ என் வாழ்க்கையில் ஏன் தேவனுடைய ஆளுகை இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ சம்பவத்தில் நான் அனுபவிச்சிருக்கேனா, நீங்கள் உங்களை நீங்களே தன்னை ஆராய்ஞ்சு பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். படிங்க ஒரு ஆள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. போதும். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுல் வந்து எவ்வளோ முக்கியமாக அவன் நிருபம் வாங்கி போகிறவனை நேரடியாக அவனுடைய தேவனுடைய ஆளுகையை உணர வைக்கிறாரு. அடுத்து 7ஆம் வசனத்தில் படிங்க, 7, 8 படிங்க ஒரு ஆள். அதே அதிகாரத்தில் தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாவு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். எவ்வளவு பெரிய முக்கியமான கைலாகனா அவன் கண்டு தெரியாதுல்ல, அவனுக்கு கைப்பிடிச்சு தாங்கலாம், கை தாங்கலாம் அழைச்சிட்டு போகிறது. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய ஆளுகையை ஒரே ஒரு சம்பவம் தான் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு. அவர் எவ்வளோ பெரிய இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் சவுல் ஒரு சத்தம் கேட்குது, அவர் கண்ணு தெரியாமல் போகுது. சவுல் வந்து தேவனுடைய ஆளுகையை அந்த இடத்துல உணர்றாரு. அவர் கண்ணு தெரியாமல் போய் கண்ணு அடைச்சிருச்சு. அப்போது அவருக்கு ஒரு ஆபத்தை ஒரு பிரச்சனையை அவர் வாழ்க்கையில் கடவுள் அனுமதிக்கிறான்னு சொல்லும்போது அந்த இடத்த அனுமதித்தது கடவுள் தாங்கிறத முழுவதுமாக தன்னை உணர்ந்து பார்க்குறார். அவர் உணர்றார் தன்னால். நான் வாழ்க்கையில் வேத வார்த்தைகள் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் வந்து இணைச்சி பாருங்கள். என் வாழ்க்கையில் என் சம்பவத்தில் எத்தனை சம்பவங்கள் இப்படியான சம்பவங்கள் என்னை உணர்த்தியிருக்கிறார், எனக்கு உணர்வை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ புத்தியுள்ள இருதயத்தோடு உனக்கு புரிய வைக்கிற மாதிரி எத்தனை சம்பவங்கள் வாழ்க்கையில். இப்போ சவுல் மாதிரி நீங்கள் நினைய இவ்வளோ வைராக்கியம் ஒரு சம்பவம் தான் அவர் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு சம்பவத்துக்கு அவர் எவ்வளோ வைராக்கியமாக கடைசி வரைக்கும் அவர் வைராக்கியமாக கிறிஸ்துவுக்காக அவர் வாழ்ந்தாருன்னு நம்ம படிக்கிறோம். நம்ம அனுதின வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகையை எத்தனை இடங்கள் நம்ம கொடுத்து கூட அந்த ஆளுகையை நம்ம புரியாமல் நம்ம உணராமல் நம்ம இன்ன வரைக்கும் வந்து அது இன்னும் அது வந்து அந்த புரிதல் இல்லாமல் நம்ம இன்ன வரைக்கும் கடந்து அடுத்தடுத்த நாட்களில் கடந்து செஞ்சுட்டே இருக்கோம். தேவனுடைய ஆளுகை உணர்ந்திருக்கோமா?
நம்ம வாழ்க்கையில் இது போல் எத்தனை சம்பவங்கள் நம்ம யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நடக்கிற எத்தனை நிகழ்வுகளை நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது தேவனுடைய ஆளுகை உங்களால் புரிய முடியும். ஒரு சின்ன உதாரணம் கூட நீங்கள் இன்னும் கூட உங்களுக்கு புரியுறக்கா சொன்னால், கடவுள் என்னோட பேசுகிற என்னோட தொடர்பு கொள்கிறாருங்கிறத யாருமே எப்படி நம்ம நினச்சிக்கிறோன்னா, ஏதோ கடவுள் எனக்கு கடவுளை பேசணும், ஏதோ ஒரு யார் மூலியமாக எனக்கு தீர்க்கதரிசனமாக வார்த்தையாக சொல்லணும், அப்படி கிடையாது. கடவுள் என்னோட தொடர்ந்து பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு உங்களோட? நீங்கள் உங்களால் நீங்கள் புரியணும்னா, இப்போது நான் பிரேமா இங்கே இருக்கீங்க, உங்கள்கிட்ட நான் என்னோடய பொருளை கொடுத்துருக்கீங்க, உங்கள் பொருளை எடுத்துட்டேன், நான் ஏமாற்றிட்டேன். உங்கள் பொருளை ஏமாற்றும் போது உங்களை பார்க்கும்போது எனக்கு கில்ட்டி இருக்கும், எனக்கு குற்ற உணர்வு இருக்காதா எப்போ பார்த்தாலுமே? அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் என்னை பார்த்து இந்த மாதிரி தப்பாக நினைப்பீங்க அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ளே இருக்குது. அப்போ நான் அதனால் பயந்துகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு இடத்துலையும் அதே தான். ஒவ்வொரு இடத்துலையும் குற்ற உணரும் போது ஒரு மனுஷன் செய்கிற காரியமாக இருக்கட்டும், ஒரு செய்கிற செயலாக இருக்கட்டும், அதனால் செய்யும்போது அதெல்லாம் அவங்கள பார்க்கும்போது என்னென்னா, என்னை பார்த்துட்டாங்க, தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. இவங்க தெரிஞ்சனால என்ன பண்ணுவாங்க, இப்போ இதே தெரியலன்னு சொன்னால் நான் ஃப்ரீயாக நான் பார்ப்பேன், உன்னை தெரியாது பேச போகிறேன். ஆனால் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவேன், அப்போ எனக்குள்ளே அந்த ஒரு குற்ற உணர்வோடு தான் வாழ்வேன். இப்போது நான் என்னை யாருமே பார்க்காத போதும், நான் தவறே செய்யாத போதும் எனக்கு நான் செய்கிற ஒரு தவறும் தப்பையும் அப்போ எனக்கு அது ஒரு கில்ட்டி வருதுன்னு சொன்னால், என்னை நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே பார்க்கலைன்னா என்னை யார் பார்க்குறா? என்னை சர்வவல்ல தேவன் அதை பார்த்துட்டாரு, என்னை அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தெரிஞ்சிட்டு தான் ஆவியான அந்த கடவுள் தான் என்னோட பேசுகிறாரு, நீ தப்பு பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி இந்த மனசாட்சியை மனுஷனுக்குள்ளே கொடுத்து எந்த மிருகத்தையும் கொடுக்கல. அதனால திருப்பி அதை எம்போஸ் பண்ணுறோம். அந்த மனசாட்சிங்கிற ஒன்றை கடவுள் உனக்குள்ளே கொடுத்து, அந்த மனசாட்சியில் நீ தப்பு பண்ணிகிட்டு இருக்க, அப்படி நான் அதை பார்த்துட்டேன், யாரும் பார்க்கல நினைக்காத, உனக்கு நீ செய்கிற எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறார். இப்போ இந்த ஆளுகையே அவருடைய உணர்த்துதலை, அவருடைய பிரசனத்தை, அவருடைய தொடர்பு கொள்றதையே என்னால் உணர முடியல. இன்றைக்கி நம்ம எந்த சூழ்நிலையும் எத்தனை மனுஷனுக்குள்ளே எல்லா மனிதனோடையும் தேவன் தொடர்பு கொள்கிறார். அதனால திருப்பி சொல்கிறார், எல்லா படைப்புகளையும் தொடர்பு கொள்கிறார், எல்லா உயிர்களோடும் தொடர்பு கொள்கிறார். அவருடைய எல்லா விதமான அவருடைய பிரசனத்தை எல்லா படைப்புகளும் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்குது. அதனால தான் வானம் தன்னுடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். எதுக்கு நான் படிக்கிறோம்? அப்போ இதெல்லாம் நான் உணராதனால, இதை நான் புரியாதனால தேவனுடைய வல்லமையை உணரலை. தேவன் அனுதினமும் என்னோட தொடர்பு கொள்கிறார். இல்லையா? நான் படிக்கும்போது, நான் உட்காரும்போது, நான் வீட்டில் கோவப்படும் போது, நான் ஏதாவது பேசும்போது எனக்குள்ளே அந்த குற்ற உணர்வுன்னு ஒன்று வரும்போதே கடவுள் என்னை கவனித்து சொல்கிறாரு, இது தப்பு பண்ணுற வேணாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற சிந்தையை உனக்குள்ளே கொடுக்குறாருங்கிற உணர்வு உனக்கு வராதனால தான் இப்போ எத்தனை சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்குது. இது போல் என் வாழ்க்கையில் என்னை இப்போது புரிகிற மாதிரி தெளிவாகிற மாதிரி எத்தனை சம்பவம் கடவுள் எனக்கு இதை அனுமதிச்சிருக்காரு. ஏன் அனுமதிச்சார் அப்படின்னு நம்ம அதை கேட்கும்போது, இதன் மூலமாக தேவன் ஒரு காரியத்தை உனக்குள்ளே அவர் ஆளுகையை வெளிப்படுத்துகிறார், ஏதோ ஒரு வழியில் வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த ஆளுகை இவனை வெளிப்படுத்துகிற ஒரே சம்பவத்தில் இவனால் அதுக்கடுத்து மறுதளிக்கவே முடியல. அவனால் அந்த ஆளுகையை முழுவதுமாக உணர்ந்தான். இதுபோல் எத்தனை சம்பவங்களை வேத வார்த்தைகள் மூலமாக, வசனத்தின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக, நீங்கள் உங்கள் ஜெபத்தின் மூலமாக எத்தனை இடங்களில் தேவன் தன்னை உங்களுக்கு ஆளுகையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாலும், தம்முடைய ஆளுகையை உதாசீனப்படுத்தி அவருடைய ஆளுகையை நம்ம அசட்டை பண்ணுகிற நீங்கள் அசம்பந்தமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து. ஏன் நம்மளுக்குள்ள இந்த வேத வெளிச்சத்தினுடைய தேவன் ஆளுகிறார், தேவன் சர்வத்தையும் ஆளுகிறார். என்னுடைய சிந்தனை தெரியும், என்னுடைய எண்ணம் தெரியும், என்னுடைய செயல் தெரியும், என்னுடைய ஏற்கனவே என்ன சொல்கிறாரு தெளிவாக நீங்கள் படித்தோம். நான் என்னுடைய கரு உருவாகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், இப்போ நான் இருக்கும்போது வாழும்போது தெரியும், நான் இனிமேல் என்ன செய்ய போகிறேன்னு தெரியும் போது இப்போ நான் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறதானே என்னுடைய உண்மையான கிருபை. நான் எல்லா காரியத்தையும் முழுவதுமே என்னை அர்ப்பணித்து சரண்டர் பண்ணி அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறதானே என்னுடைய நல்ல சொல்லப்போனால் அது தானே புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனை விட்டுட்டு நான் எங்கே மறைக்க பார்க்குறேன், நம்ம எங்கே ஓட பார்க்குறோம்? எல்லா இடங்களுமே கடவுள் உண்மையாகவே ஆளுகிறன்னா எப்படி நான் பயத்தோட நடுக்கத்தோட நான் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும்? என் வாழ்க்கையில் உண்மையாகவே நீங்கள் ஆளுகிறவர்னு நீங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசிங்கன்னா, உண்மையாகவே நம்புனீங்கன்னு சொன்னால், கடவுள் என்ன உண்மையாகவே ஆளுகிறான்னு நான் நினச்சேன். அவர் ராஜாதி ராஜாவா, அவர் சர்வவல்ல தேவனா, சிங்காசனத்தில் மேலாக உயர்ந்தவராக என்னை தொடர்ந்து எல்லா அதிகாரத்துக்கு மேலானவராக இருக்கிறான்னு சொன்னால், அப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் வாழ்க்கை பயத்தோட நடுக்கத்தோடு அவர் கீழ்ப்படிஞ்சு அவருக்கு அனுதினமும் அவருக்கு நம்ம பயந்து நடிங்க அவருக்கு முன்பாக இன்னும் அதிகமாக வைராக்கியமான வாழ்க்கை வாழும். அந்த வாழ்க்கை நான் நம்புகிறேன்னு சொன்னால், அந்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்வது தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய முக்கியமான ஒரு குணாதிசயம். இந்த உண்மையை நீங்கள் எல்லா இடங்களையும், ஏன் இது இல்லை, தேவனோட தனிப்பட்ட ஐக்கியம் இல்லை, தேவனோட உறவில் நம்ம சரியாக இல்லை, தேவனுடைய அந்த சத்தியத்துக்குள்ளான வெளிச்சம் இல்லை. அப்போ நம்ம இதுக்குள்ளே இல்லாத போது என்ன நினைப்போம்? தன்னை மறைக்க பார்ப்போம், தன்னை ஓடி ஒளிய பார்ப்போம், தன்னை அதிலிருந்து நம்ம இல்லாத மாதிரி காமிச்சிக்க பார்ப்போம்.
இப்போ நம்ம இதே காரியத்தை நம்ம நிறைய இடங்களில் பேசுகிறோம். அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, ஒரு ஆள் எபேசியர் 1:12 எடுங்க. எபேசியர் 12 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நான் இந்த கடவுளுக்கு எல்லாமே தெரியும் சொல்லும்போது, அவர் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லா பற்றி நடப்புகிற அவருடைய தீர்மானத்தின்படி, அது படிங்கிறாள். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய போதும். அவர் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்புகிற அவருடைய தீர்மானத்தின்படியே, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தான், அவருடைய சித்தத்தின் ஆலோசனைப்படி தான் எல்லாவற்றையும் நடப்புக்கிறார். உங்களுக்கு எனக்கு உனக்கு எல்லாவற்றையும் நடப்புக்கிறான்னு சொல்லும்போது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? கடவுள் எல்லாவற்றையும் ஆளுகிறார், என்ன முன்னமே என்ன செய்கிறார் தெரியும் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்பாடில் அதை நம்ம காமிக்க மாட்டோம். உண்மையா? கடவுள் ஆளுகிறார் நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இப்போது ஒரு நம்ம கடைக்குள்ளே இப்போ நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பெட்டி கடை முதற்கொண்டு சிசிடிவி கேமரா வந்துருச்சு. எல்லா கடைகளையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மளிகை கடையிலேருந்து எல்லாத்துலையும் வந்துருச்சு. இப்போ அந்த மளிகை நம்ம நகை கடைக்குள்ளே போகிறோன்னா, நகைக்கடைக்குள்ளே சிசிடிவி கேமரா அவன் கூட எழுதுனா இன்னும் வந்து உங்களை வந்து கண்காணிக்கிறது எழுதியெல்லாம் போடுறான். அப்படி இருந்து அவன் வந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணானா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வழியில் நான் அதை கேமராவிலேருந்து மறைச்சி நான் என்னுடைய திறமையை யூஸ் பண்ணி நான் திருடிடுவேன். அப்படி தானே யோசனை? என்ன யோசனை? அவன் உண்மையாகவே அப்பட்டமாக கேமராக்கு மேலே திருட மாட்டான். மறைச்சி எப்படியா திருடிடுவேன், நான் எப்படி திருடி வந்துடுவேன்னு நினைக்கிறான். சுய முயற்சி எப்படியா நான் பண்ணி என்னுடைய திறமையை பயன்படுத்தி நான் திருடிடுவேன், அவனுக்கு நம்பிக்கை. இப்போது அப்படி வரும்போது வெளியே வரும்போது அவன் திருடுறத கேமராவில் எல்லா பக்கமும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த வியூ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இடத்துல கூட வியூ இல்லாமல் இருக்காது. நீங்கள் கீழே சைடில் கூட வியூ கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நிறைய கேமரா பொறுத்திட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் நிறைய நவீனத்தில் நிறைய கேமரா வந்துருச்சு. அதுவே ஆங்கிளில் சுற்றி காமிக்கும். ஒரே இடத்துல இருக்காது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுவே உள்ளே தெரியாது, நம்ம ரொட்டேஷன் ஆகிறவங்க தெரியாது, கேமரா மட்டும் உள்ளே ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை அவன் தனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் திருடிட்டு வந்தாலும் வெளியே வரும்போதே அவனை வந்து அங்கே இருக்கிற ஆப்ரேட் ரூமில் இருந்து அவன் அந்த மாதிரி திருடி இருக்கான், எங்கே திருடி இருக்கான், எங்கே ஒழிச்சு வச்சுருக்கான், எல்லாமே அவனுக்கு சொல்லி கொடுத்துருவான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதெல்லாம் இல்லாமல் தன்னுடைய நம்ம திறமையை பயன்படுத்த நினைக்கிறோங்க. அதே வண்ணமாக தான் கர்த்தர் சர்வத்தையும் ஆளுகிறார், இருதயத்தை அறிகிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், என்னை எல்லாமே தெரியும், நான் செய்கிறது எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு மறுபடியும் என் சுய வழியில் போகிறேன்னா என்ன அர்த்தம்? நம்ம கடவுள் என்னென்னா இதெல்லாம் கண்டுக்கிற மாட்டார், இதெல்லாம் அவர் விட்டுருவார், இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் வந்து பெருசாக எடுக்க மாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம்? சொல்லப்போனால் நம்ம வந்து நம்ம இருக்கிற உலகத்தினுடைய அறிவை கொண்டு நம்ம என்ன நினைப்போம்? கடவுளை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வழியில் இது வந்து கடவுள் என்னை விட்டுருவார், தெரியாது, இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும். அப்படி தானே உண்மை? ஏன் நம்ம வந்து இப்போ கடவுளுக்கு வந்து நீதியுள்ள தேவன் வந்து எனக்கு எல்லாவற்றையும் நியாயமாக அவர் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இருக்காரான்னு முழுமையான சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி என்னால் தவறு செய்ய முடியும்? என்னால் எப்படி துணிகரமாக பாவம் செய்ய முடியும்? துணிகரமாக ஒரு ஆளை நான் ஏமாற்ற முடியும்? துணிகரமாக ஒரு ஆளை எதிர்த்து சண்டை போட முடியும்? துணிகரமாக நான் கடவுளுக்கு விரோதமான இந்த மாதிரி என்னை அனுதின வாழ்க்கையில் என்னை ஜெபிக்காமவோ, இந்த ஆராதனையில் என்னால் எப்படி கடந்து போகாமல், இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எப்படி என்னால் வாழ முடியும்? தேவன் இதையெல்லாம் அங்கீகரிச்சிருக்கிறார். நீ வாரத்தில் ஒரு நாள் தேவனால திருடாத, எனக்கு என்னுடைய நாளை நீ திருடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறார். ஏன் நம்மளால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான காரணம் உங்களால் யோசிச்சு பாருங்கள். வேதம் சொல்லுது, எபிரேயர் 4:13 ஒரு ஆள் எடுங்க. எபிரேயர் 4:13 சொல்லுது, நாம் வந்து அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையா. படிங்க ஒரு ஆள். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான திருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு மறைவாக உலகத்தில் ஒன்றுமே நடக்காது. என்னுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டி நல்லா நீங்கள் கடவுளை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தில் வந்து சில இடங்களில் நிறைய வஞ்சிக்கப்படுகிறோம், நம்ம வந்து ஏமாற்றப்படுகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாது, கடவுள் இதெல்லாம் கண்டுக்கிற மாட்டார், காணாதர் போல இருப்பார். நம்ம சில இடங்களில் நம்ம வந்து துணிகரமாக இன்னமும் முரட்டாட்டமான காரியங்களை நம்ம செயல்படுறோம். தேவன் வந்து சர்வ வல்ல தேவன், அவர் ஆளுகை உள்ளவர் நம்ம சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் அவருக்கு மறைவானது உலகத்தில் ஒன்றுமே அவருக்கு தெரியாமல் நடக்கலை. என்னை எல்லாத்தையும் பார்க்குறாரு, அவர் எல்லாத்தையும் பார்க்குறான்னு சொல்லும்போது இப்போ ஏன் வந்து இப்போ அவருடைய திட்டத்துக்கு ஏதாவது மாறி நடந்துச்சா உலகத்தில்? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சத்தியங்கள்லாம் நீங்கள் வந்து உங்கள் இருதயத்தில் நிறுத்துங்க.
அவருடைய சத்தியத்தை வைக்கும்போது கடவுள் வேதம் ஆதியாமத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்போதே கடவுள் சொன்னார் ஸ்திரீயின் வித்தாக இங்கே பூமிக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வரணும்னு சொல்லியாச்சு. அந்த திட்டத்தில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சா? எத்தனை போராட்டம் நீங்கள் வேதம் படிக்கிற ஃபுல்லாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஆதியாமத்தில் படிக்கிறோமே, எந்த திட்டத்தில் எத்தனை பேர் அதில் முயற்சி பண்ணாங்க, மாற்றி பார்த்தாங்க, கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டாங்க, யூதர்களுடைய பரம்பரையை அழிக்க பார்த்தாங்க, தவறான பிரஜாதிகளை கொண்டு கலப்படம் பண்ணி அவங்க வந்து அந்த அந்த யூத பரம்பரையை கெடுக்க பார்த்தாங்க. எத்தனை முயற்சிகள், எவ்வளவு காரியங்கள். 2 வயசில் இருக்கிற ஆண் குழந்தைகளை மொத்தமாக கொல்ல பார்த்தாங்க. ஆணை பூரா ஆகானுடைய வம்சம் பார்த்தீங்கன்னா எஸ்தருடைய புஸ்தகங்கள் படிச்சிங்கன்னா டோட்டலாக இருக்கிற யூதர்களை பூரா கொல்ல பார்த்தான். யூதர்கள் வம்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆமான்னு நினச்சான். எந்த முயற்சியாவது ஜெயிச்சதா? கடவுள் போட்ட திட்டத்தில் எந்த மாறுதல் நினைச்சா? ஸ்திரீயின் வித்தாக எங்கே பிறக்கணும், எங்கே பிறப்பார், எப்படி பிறக்கணும், அவர் எங்கே அடிக்கப்படணும், எப்படி சிலுவையில் அறையப்படணும், எந்த திட்டத்தில் மாற்றம் வந்துச்சா? அவருடைய திட்டத்திலையும் அவருடைய சித்தத்திலையும் ஒன்று கூட மாற்றலை. ஏன்னா அவர் வேதம் என்ன திருப்பி சொல்லுது, நீங்கள் ஒரு ஆள் எடுங்க, 1 பேதுரு 1:19 சொல்லுது, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்தார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முன் குறிக்கப்பட்டவராக இருந்தான்னு வேதம் நம்மளுக்கு தெளிவும் திட்டமாக சொல்கிற அந்த வேதத்தினுடைய அந்த மகத்துவமான வார்த்தைக்கு விரோதமாக உலகத்தில் எந்த காரியமும் நடக்கலை. அந்த தீர்மானத்தின்படி தான் உலகத்தில் எல்லாமே நடந்துச்சு. பேதுரு வந்து மறுபடியும் யூத சங்கத்தில் சொல்கிறாரு. படிங்க, ஒரு ஆள் கூட படிங்க. 1 பேதுரு 1:19-20 படிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்றார். விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் சொல்லிட்டீங்கன்னா பாருங்கள், நீங்கள் எப்படி மீட்கப்பட்டீங்களா? விலையேறப்பெற்ற மாசற்ற பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் நீங்கள் மீட்கப்பட்டீங்க, நீங்கள் அறிந்திருக்கீங்க. நீங்கள் எப்படி மீட்கப்பட்டீங்க? இது எங்கே எப்படி மீட்கப்பட்டீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த சம்பவம் அங்கே முன்குறிக்கப்பட்டது. அந்த திட்டத்தில் ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு வரைக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் மனிதனால் மாற்றவோ அதை நியமிக்க எடுத்து போட முடியல. தேவன் சர்வ ஆளுகை உள்ளவரா, சர்வ வல்லவரா, அதனுடைய திட்டத்திலேருந்து எந்த ஒரு மாறுதலையும் மாற்றாதவரை தொடர்ந்து செயல்படுகிறார். அவருடைய தீர்மானத்திலையும் திட்டத்திலையும் எந்த வித மாற்றம் இல்லை. இன்னும் கூட நீங்கள் அப்போஸ்தலரில் பேதுரு முதல் பிரசங்கம் பண்ணுறாரு, ஜனகரிப் சங்கத்தில் நின்று பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவர் முன்னறிவின்படியும் நீங்கள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். யாரை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்ன அறிவித்தலின்படி அவர் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட இப்படிங்க வசனம் எடுங்கிறாரு. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி, அவர் ஏற்கனவே என்ன அந்த ஆலோசனையின்படி அவருடைய முன் அறிவின்படி 2:23 அப்போஸ்தலர் 2:23 படிங்கிறாரு. அந்த இதை ஒரு இடத்துலையும் யாராலையும் மாற்ற முடியலைங்கிறத தெளிவாக சொல்லுது. இன்றைக்கி வரைக்கும் மாற்ற முடிஞ்சதா? அது அன்றைக்கி நம்ம கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து அந்த திட்டத்தில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சா? படிங்க ஒரு ஆள். இப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். ஹல்லேலூயா. எல்லா இடங்கள்லையுமே திரும்ப நம்ம வேதம் வந்து திரும்ப மனித ரட்சிப்பை குறித்தும் பாவத்திலேருந்து மீட்கப்படுறதை குறித்து தான் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணுது. நீங்கள் இதை தாண்டி நீங்கள் எதுக்கு முக்கியப்படுத்தி பண்ணாலும் இந்த ரட்சிப்புண்டான காரியத்திலேருந்து, ஏன்னா இது எல்லாமே மற்ற எல்லா நம்ம உபதேசங்களும் ஏன் நம்ம எல்லா தவறானதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வழியில் எனக்கு ரட்சிப்பை விட அதுவும் முக்கியம் அப்படிங்கிற லெவலில் நம்ம நடத்தும். அதனால் கடவுள் சொல்கிற எல்லாத்தையுமே அவர் பாவத்தை போக்கும் பழியாக அந்த பூமியில் வந்தாருங்கிற தீர்மானத்தை எந்த மனிதன் ஆதியிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் அது எந்த வழியிலும் மாற்ற முடியும். ஏன்னா அவர் பாவத்தை போக்க ஸ்திரீன் வித்தா வருவாருங்கிற தீர்மானத்தையும் திட்டத்தையும் எந்த வழியிலையும் மாற்றவே இல்லை, அது மாற்ற முடியாதுங்கிறத நம்ம எல்லாமே அவர் சர்வ அதிகாரம் உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம தெளிவாக படிக்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்பாக மறுபடியும் இந்த வார்த்தைகள்லாம் உலக தோற்றத்திற்கு முதல் அப்போஸ்தலர் 15:18 சொல்லுது. உலக தோற்றத்திற்கு முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியையில் சேர்ந்திருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோமா? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம ஒவ்வொருவருடைய செயலும் கடவுளுக்கு தெரியுமா? நான் என்னென்ன செய்கிறேன், என்னென்ன செய்ய போகிறேன், எல்லா செயலும் தெரியுமா? அப்போ தீமையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தீமையும் கடவுளுக்கு தெரியும். தீமையும் அவரே ஆளுகிறார். நீங்கள் கடவுளை நினைக்கும் போது இன்னும் நிறைய இடங்களில் இந்த ரசிக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தீமையை கடவுள் கொடுக்குறாரா, கடவுள் இப்படி அனுமதிக்கிறாரா? அதை யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. நன்மை கடவுள்கிட்ட வருது, தீமையை கடவுள் தான் அனுமதிக்கிறார். பாவம் கடவுள்கிட்டருந்து வரல, பிசாசுட்டு வந்துச்சு. ஆனால் அந்த பாவத்தினை எந்த
அந்த பாவத்தின் மூலமாக ரட்சிப்பையும் அன்பை எப்படி வெளிப்படுத்தினாருங்கிறதுல மிகப்பெரிய சத்தியம் அது. கடவுள் அந்த பாவத்தின் மூலமாக தேவனுடைய அன்பை எப்படிலாம் வெளிப்படுத்தினாருங்கிறத நம்ம வந்து படிக்கிறோம். ஆனால் பாவத்துக்கு கடவுள் காரணர் அல்ல. அது வந்து சாத்தானுடைய இருதயத்தில் பிறந்து நம்ம தெளிவாக படிக்கிறோம். அது ஏன் பிறந்துச்சுங்கிறது அனாதை தீர்மானத்தினுடைய அது வேறு திட்டம். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தியானிக்கணும். அதுவும் அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்காண்ணா. அந்த பாவமும் தேவனுடைய ஆளுகை விட்டுலாம் போகலை. சாத்தானா வந்து தேவ ஆளுகை இல்லாமல் நடக்கலை. அதனால தான் உலக தோற்றத்துக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்படணும்னாவே பாவம் உள்ளே வந்தால் தான் அதுக்கு பரிகார பல இயேசு கிறிஸ்து இருக்கணுங்கிறது தேவனுடைய அனாதி திட்டம் அது. அதனால் அந்த சத்தியத்தில் உங்களுக்கு எந்த குளறுபடி இருக்க வேண்டாம். ஆனால் அந்த பாவம் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக தான் இருக்குது. ஆனால் பாவம் தேவன்கிட்டருந்து வரல. அது நீங்கள் தெளிவு பாவத்தை பாராத சுத்த கண்ணார். அதனால் அந்த சத்தியத்தில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இப்போ இந்த இடங்களை சொல்லும்போது உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனுக்கு தம்ம கிரியத்தினுக்கு சொன்னால் தேவன் ஏற்படுத்தின திட்டத்தின்படி தான் உலகம் இன்றைக்கு வரைக்கும் இயங்குது. நம்மளுடைய செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து தீமையும் கடவுள் ஆள்றான்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நிறையா வந்து நீங்கள் தீமையை குறித்து பேசும்போது தீமையும் ஏன் நன்மையாக மாற்றுறாருங்கிறத குறித்து நம்ம பின்னாட்களில் கடவுள் சித்தமான தியானிப்போம். இப்போது தீமையை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா தீமையை ஆளுகிறார், தீமையை அனுமதிக்கிறார். அந்த தீமையை என்னவா மாற்றுறாரு, நன்மையாக மாற்றுறார். அவர் அன்றையும் அழைக்கப்பட்டவர்களாக நீங்கள் ஒரு ஆள் ரோமர் 8 முக்கியமான வசனங்கள் எடுங்க. ரோமர் 8:28 விசுவாசி கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான வசனம். என் வாழ்க்கையில் தீமை வருதுன்னா என்ன காரணம்னு சொல்கிறாரு. படிங்க ஒரு ஆள் வேகமாக. என் வாழ்க்கையில் தீமையும் கடவுளை ஆளுகிறார், அனுமதிக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தன்றையும் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து சகலம் சொல்லும்போது அதில் நன்மை உண்டு, தீமை உண்டு, ஆபத்து உண்டு, நோய் உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, நம்மளுக்கு இழப்பு உண்டு, எல்லாமே உண்டு. அதில் சகலம்னு சொல்லும்போது நன்மைன்னு சொல்லலை. அந்த இடத்துல சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடிவில் என்னவா இருக்கா, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறேன்னு சொன்னால் இப்போ நம்ம எத்தனை பேர் சொல்கிறாங்க, நான் கடவுளை அறிஞ்சு கொண்டதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, பாஸ்டரோட ஒய்ஃபு, அவங்க அப்பா இறந்ததுனால தான் அவங்க வந்து கடவுளையே அறிஞ்சு கொள்ள முடிஞ்சு. அவர் ரட்சிப்பு நடத்தினாங்க. அது வரைக்குமே அவங்க வந்து என்ன ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், இந்து குடும்பத்தில் அவங்க அந்த ஒரு விக்கிர வழிபாட்டுக்குள்ளே இருந்தவங்கள அவர் கடவுள் வந்து இவங்க கடவுள் முன்குறிச்சிருக்காருன்னு சொன்னால் இப்போ இவங்களை வந்து எந்த வழியிலையும் கடவுளை அறிந்து கொள்ள முடியல. அவங்களுக்கு வந்து இழப்பு, அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து யார் மூலியமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கடவுளை அறிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளையாக அவங்க மாறி இன்றைக்கி உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிறாங்க. இப்போ இது மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் எனக்கு நிறைய இடங்கள் நம்ம நடக்குது, நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். தேவன் வந்து எத்தனையோ சம்பவங்கள் மூலமாக சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நான் கடவுளை அறிந்து கொண்டதுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு ஒரு கண்ணு கெட்டு போனதுனால தான் எப்படிலாம் போனேன். நிறைய நானே உதாரணம் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நன்மைன்னு சொன்னால் கடவுளுடைய வாழ்க்கை நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் ஏன் ஆண்டவர் செயல்படுத்துகிறாருங்கிறது காரியம் தெரியணும். நம்ம இன்னும் கூட ஒரு சரியான புரிதலோட இப்போ நம்ம எல்லாமே அதுக்காக இழப்பு தான் நடக்கணுங்கிறது இல்லை. தேவன் வந்து அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தில் நம்மளை நடத்துகிற விதத்தில் வந்து இது எல்லாமே நம்ம இன்றைக்கி நடக்கலை. நம்ம இந்த நிமிஷத்தில் நம்ம நடந்த மாதிரி நாளைக்கு இப்போ நடக்க போகல. இப்போ நான் இங்கே நின்று பேசுகிறேங்கிறது வந்து இன்றைக்கி நான் காலையில் நினச்சி போன வாரம் நான் நினச்சி இந்த வாரம் நான் தான் ஆராதிக்கணும், நான் தான் பிரசங்கம் பண்ணுங்கிற நோக்கம் இல்லை. கடவுள் அனாதி தீர்மானத்தில் நான் இப்படி நின்று பேசணுங்கிறது தேவனுடைய சித்தம். எனக்கு இந்த மாதிரி வந்து உடம்புல பாதிப்பு உண்டாகணும், நான் இதன் மூலமாக தேவன் நான் வந்து மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் நான் இப்படியும் கடந்து செல்லணும், இதையும் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறங்கிறது தேவனுடைய சித்தம். அதுக்கு எதிர்த்து விரோதமாக இருக்கிறதுக்கு நான் யார்? கடவுளுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற நான் வந்து தேவனுடைய சித்தத்தை முழுமையாக அறிஞ்சு நான் வந்து தேவனுடைய மகிமைப்படுத்தணுமோ ஒழிய தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எந்த விதமான வஸ்து உலகத்தில் கிடையாது. அப்போது நான் சரியாக புரியணும்னா என் வாழ்வில் நடக்கிற எல்லாமே அது திருப்பி நீங்கள் அந்த சத்தியத்துக்குள்ளே தான் நீங்கள் மறுபடியும் வரணும். சகலமும் அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற சகலமும் அவங்களுக்கு என்ன நடக்கா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதான். கோல் ஒன்று தான். நீங்கள் திரும்ப படிச்சிங்கன்னா நம்மளுடைய கோல் எய்ம் என்ன தெரியுங்களா, நான் பரிசுத்தமாக்கப்படணும், நாம் மீட்கப்படணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் தேவன் 29 வசனம், அதில் 29 வசனம் படிங்க. அதை சொல்கிறாரு பாருங்கள், நன்மைக்கு ஏதுவாக நடக்குதா, என்ன நன்மைங்கிற சொல்லிட்டு சொல்கிறாரு. 29 படிங்க, ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவை இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது
கடவுள் வந்து எவரை முன்னறிந்தாரோ அவரை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றணும்னு சொன்னால், அப்போ நான் என் வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக்கப்படணும்னு சொன்னால், நான் வந்து சரியான கடவுளுக்குள்ளே அறிந்து கொள்ளணும்னு சொன்னால், என்னுடைய இந்த உலக பிரகாரமான விக்கிரக வழிபாடுலேருந்து நான் மீட்கப்படணும், நான் கடவுளில் மெய்யான தேவனை முழுமையாக அறிந்து கொள்ளணும், அவரை நான் சரியான வழியில் அறியணும்னு சொன்னால், என் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். இல்லையா? நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போனாங்க? அவங்க வந்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட அந்த விக்கிரக வழிபாட்டில் கலப்பினத்தில் கலந்து போனாங்க, விக்கிரகமாக மாறினாங்க. ஏன் எகிப்து ஜனத்துலேருந்து கடவுள் அவங்கள வந்து சும்மா கூப்பிடாம 10 வாதைகளை கூப்பிட்டு கொடுத்தாரு? அவங்களுக்கு ஏற்கனவே அந்த புறஜாதி தெய்வங்களோட இவங்களும் தெய்வம் அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் வணங்கி எல்லாமே கடவுள்னு போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து வைராக்கியமாக ஒரே தேவனுங்கிற வைராக்கியம் போச்சு. அப்போ எல்லாமே அந்த போலியான தெய்வம் சொல்லி இதுதான் நான் மட்டும்தான் மெய்யான கடவுள் என்பது அவங்க எல்லாரும் முழுமையாக ஆராயும்படி தான் ஒவ்வொரு வாதைகளை கொடுத்து அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கார். பார்வோனை மறுபடியும் கடினப்படுத்துகிறார். ஒரே வாதியில் அவனை விட்டுருக்கலாம்ல. அவங்க எல்லாம் முழுமையாக சரண்டர் ஆகுறாங்க. கடைசியில் வரும்போது கூட ஒவ்வொரு தெய்வம் வணங்கினாங்க. தவளை தெய்வம் வணங்கினாங்க, அவங்க வந்து மீன் தெய்வம் வணங்கினாங்க, பேனை வணங்கினாங்க, வண்டை வணங்கினாங்க. அவங்கள வண்டை வணங்கினாங்க, முதலே வணங்கினாங்க. அதெல்லாம் பாடம் பண்ணி அவங்க வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாடம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொல்ல மாட்டாங்க. பாடம் பண்ணி அதை கடவுளை கும்பிட்டாங்க. கடைசியாக வந்து ராஜாவுடைய அங்கே பார்வோன் மகன் யார் முதல்ல பிறக்கிறோனோ அவன் தான் அங்கே ராஜ்யத்தினுடைய மேலான கடவுள், அவனை வணங்கணும். இதுக்கு தான் தலையீட்டில் கடைசியில் வந்து முதல் பிள்ளை அடிக்கிறார். அப்போது நிறைய சம்பவங்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தினுடைய அந்த மகத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க அடிமைப்பட்டு போகிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்பரா ரட்சகரா மேசியாவா பூமிக்கு வரணும். அப்போ அந்த பரிசுத்த சந்ததியை தெரிந்து கொண்டு அதை நடத்தும்போது இவங்க மறுபடியும் விக்கிர வழிபாட்டுக்குள்ளே போய் கலப்பின சந்ததியில் மாறும்போது இவங்களை அடிமைக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ நிறைய அவங்க ஆபத்தை சந்திக்கிறாங்க. குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, அங்கே இருக்கிற பெண்களை வந்து சூறையாடப்படுறாங்க. அப்போ இதிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிமைக்குள்ளே போய் கடவுளை உண்மையாக உணர்றதுக்கு 70 வருஷம் ஆகுது. அப்போ வைராக்கியமாக திரும்பி வர ஜனங்கள் தேவாலயத்தை கட்டி மெய்யான கடவுள்னு சொல்லி எந்த யாரோடையும் கலப்பில்லாமல் வைராக்கியமாக வாழ்ந்து அந்த சந்ததியில் தான் யூத சந்ததியில் தான் மேசியா வரணும்னு சொன்னால், இப்போ அதுக்காக சில துன்பங்களையும் ஆபத்துகளையும் சந்திக்கப்படணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னு சொன்னால், இதே போல் நான் என்னுடைய முரட்டாட்டமான பாவங்களை தொடர்ந்து நான் என்னுடைய உலகத்தை நோக்கி நான் வாழும்போது எனக்கு என்னுடைய இருக்கிற நீ உன்னை ரட்சகராக உன்னை மீட்பராக உன்னுடைய பரிசுத்த பிள்ளையாக கடவுள் தெரிந்து கொண்டாருன்னு சொன்னால், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்ப என்னை மாற்றுன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் அவர் என்னை புடமிட்டு தான் ஆகணும். இதை நீங்கள் சரியாக எந்த இடத்துல கொண்டு போனாலும் இதை நீங்கள் பிட் பண்ணாமல் வேதத்தை எந்த சத்தியத்தையும் நீங்கள் வழங்கவே முடியாது. கடவுள் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமுன எல்லாமே தான். அது நோயாக இருக்கட்டும், மரணமாக கூட இருக்கட்டும், என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் ஒரு மரணத்தை கூட கொடுக்கலாம், எந்த வழியில் எவ்வளோ பெரிய ஆபத்தை கூட கொடுக்கலாம். அதன் மூலமாக தேவன் என்னை அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பார். ஏன்னா நீங்கள் வந்து நீ நினைக்கும் போது மரணம்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. மரணத்தை பற்றி பேசினாவே பயம் வந்துடுது. மரணம் எவ்வளோ மேன்மையானங்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு தான் தெரியணும். ஏன்னா கிறிஸ்தவனுக்கு வந்து மரணங்கிறது ரொம்ப ரொம்ப அழகானது. அது தேவனுடைய பரலோகத்தினுடைய வாசல் படி. நான் மரணத்தின் மூலமாக தான் நான் பரலோகத்தை அடைய முடியும். மரணம் இல்லாமல் நான் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அப்போ அந்த மரணத்தை சந்திக்கிறதுக்கு நான் எப்பயும் ஆயத்தமாக இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை செஞ்சு கடவுளுக்கு முன்பாக அந்த மரணத்துக்கு எப்பயும் ரட்சிப்பு நிச்சயத்தோடு வாழ்கிற எனக்கு வந்து மரண சந்தோஷம். ரட்சிக்கப்படாத ஒருவனுக்கு தான் மரணங்கிறது மிகப்பெரிய போராட்டம், பாதிப்பு, பயம், நடுக்கம். ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்கு மரணத்தை வச்சு பயப்பட வேண்டிய, கலக்கப்பட வேண்டிய, குழப்பமடைய வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் கடவுள் சொல்கிறாரு. அப்போ கோல் ஒன்று தான் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றணும்னு சொன்னால், உன்னை வந்து அவருடைய அந்த பரிசுத்தல் நடத்துன்னு சொன்னால் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு. அது அவருடைய ஆளுகைக்குள்ளாக சர்வ அதிகாரத்துக்குள்ளாக நடக்குதுங்கிறத திரும்ப திரும்ப வேதம் நம்மளுக்கு பதிவு பண்ணுது. ஏன் வந்து இன்றைக்கி தானியால் என்ன சொல்கிறாரு, அவர் சிங்காசனத்தில் நீங்கள் எல்லா இடங்களையுமே ஒரே ஒரு சத்தியத்தை நீங்கள் நல்லா கொஞ்சம் இது நீங்கள் புரிஞ்சிருப்பீன்னு நினைக்கிறேன். கடவுள் சர்வ ஆளுகை இல்லைவர்னா அப்போ எல்லாத்தையும் வந்து என் வாழ்க்கையில் சும்மா இல்லை, அவருக்கு தெரியாமல் வாழ்க்கையில் நடக்கலை. அவர் ஆளுகை சர்வத்துக்கும் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற ராஜாதி ராஜாவாக இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு தெரியாமல் வாழ்க்கை எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிற வேதம் என்ன சொல்லுது, நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு வியூ இருக்கணும். என்னுடைய கடவுள், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய அப்பா, அவர் தான் எல்லா சிங்காசனத்துக்கு மேலாக இருக்கிறார். அவர் தான் ராஜாதி ராஜா. இப்போ அந்த பார்வை நம்மளுக்கு இருக்கணும். அப்போ அவர் பார்வை இருக்கும்போது எல்லா இடங்களையும் சொல்கிறாரு,
இந்த பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் உன் முடி கீழே விழுதான்னு சொல்லியிருக்காரா? தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என் முடியை வந்து அற்பமாக இருக்கிற முடி உனக்கு கீழே விழுதாங்கிறார். அப்போது பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அடைக்கலான் குருவியை சொல்கிறார் ஆண்டவர். அடைக்கலான் குருவி 2 காசுக்கு 5 குருவி கொடுப்பாங்க. 1 காசுக்கு எத்தனை? 2 காசுக்கு 5, 1 காசுக்கு 2 தான், 2 காசுக்கு 4. அப்போ அதில் கூட ஒன்று வந்து அது மதிப்பு இல்லாமல் இனாம கொடுக்கப்படுகிற அந்த அடைக்கலான் குருவி கூட அவருடைய பார்வையை விட்டு, அவருடைய ஐக்கியத்தை விட்டு, அவருடைய மறைவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அடைக்கலான் குஞ்சு கூட என்னுடைய பார்வையில் விசேஷம், என்னோட மறைவாக இருக்குல்ல, அதை காட்டு நீ எவ்வளோ விசேஷமானவன், நீ எவ்வளோ மேன்மையானவன், நீ எப்படி உன்னை நான் மறப்பேன் அப்படிங்கிற வேதத்தை எத்தனை சொல்கிறாரு. சொல்கிறாரு இந்த நம்ம சவுல் சம்பவத்தில் பார்த்தோம். பவுல் சம்பவத்தில் அவர் என்ன கேட்குறாரு, நீ அவர் அடிக்கும்போது அவன் வந்து துன்பப்படுத்த போகும்போது அவர் என்ன சொன்னார்? நின்று ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் போய் துன்பப்படுத்தினாரா? என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அடுத்து சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்ன வார்த்தை? அப்போ யாரை துன்பப்படுத்த போகிறாரு? விசுவாசியை துன்பப்படுத்த போகிறாரு. விசுவாசியை துன்பப்படுத்தும் போது அந்த துன்பம் முதல்ல இயேசுக்கு தான். நம்மளுக்கு முன்னாடி எனக்கு வருகிற பிரச்சனையும் ஆபத்தும் முதல்ல இயேசுக்கு தெரியாமல் எனக்கு வராது. உன்னை தொடுகிற என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்கிறார். ஏன் அவர் கண்மணியை தொடாமல் நம்ம தொட முடியாதுங்கிறாரு. ஏன் இவ்வளவு நம்மளுக்கு வந்து முக்கியமான இந்த வசனங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்ம அதை அனுபவம் ஆக்க முடியல? ஏன் என்னுடைய அதை புரிய மாட்டேங்குது? ஏன் நம்மளுக்குள்ளே இந்த ஒரு பிரச்சனை வரும்போதும் நம்மளுக்கு குழப்பமோ ஒரு போராட்டம் ஏன் வருதுன்னு சொன்னால், நம்ம சரியான வழியில் கடவுளை ஆளுகிறவராக நம்ம உண்மையாக நம்ம வாழ்க்கையில் தனி வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஆளுகிற உணரலை. அப்போ வரும்போது என்னென்னா, என் ஆண்டவர் நடத்துகிறான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு சரண்டர் பண்ணி தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழும்போது சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் எப்போ வரும்? என் ஆண்டவர் ஆளுகிறவராக இருக்கிறார், அவருக்கு மறைவாக ஒன்றுமே நடக்கலை, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அப்போ அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். அப்போ என்ன ஆகணும்னா, நான் அவருக்கு இப்போ ஒருத்தர் திருடிட்டு போகும்போது என்ன இருந்தாலும் அவன் கடைசியில் கேமராவுக்கு அந்த கடைக்குள்ளே வெளியே போகும்போது அவன் மாட்டி தான் அவனுக்கு கணக்கு கொடுக்கணும்னு பார்ப்பான்ல. அதுபோல் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நான் என்ன செஞ்சாலும் கடவுள்கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும். அந்த வியூ எனக்கு இருக்குன்னு சொன்னால் நான் தப்பு செய்ய முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அந்த வியூ இல்லாதனால தான் நான் இன்றைக்கி நிறைய காம்ப்ரமைஸ், நிறைய போலியான தந்திரங்களும், கிருபையின் காலத்தில் என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம், கடவுள் மன்னிப்பார். கடவுள் ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுக்குற மகா மேன்மையான உன்னதங்களை விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அப்போ அந்த விசுவாசத்தை கொடுக்குற அந்த கிருபைக்காக நம்ம இருக்கேன்னு சொன்னால் அந்த ஆவியின் கனிகள் இருந்தால் தான் செயல்படும். நான் செஞ்சு தப்பு செஞ்சுட்டுலாம் நான் கடவுள் மன்னிப்பு கேட்குறதுன்னா விசுவாசியே கிடையாது. முதல்ல நான் கடவுள் என்னை மன்னிக்கிறாரு, அதனால் நான் கிருபைக்குள்ளே வாழ்ந்தேன், அதனால் என்ன வேணால் தப்பு செஞ்சுட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறவனு விசுவாசி முதல் கிடையாது. விசுவாசியானவன் எந்த சூழ்நிலையும் கடவுளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பயந்து நடுங்கி தேவ ஆவியினால் நடத்தப்படுவான். அவனால் வந்து பாவத்தை ஈஸியாக இலகுவாக செய்ய முடியாது. அத வேதம் திரும்ப திரும்ப நம்மளுக்கு சொல்லுது. அதனால தான் பிதாவின் சித்தம் இல்லாமல் எதுக்குமே வாழ்க்கை நடக்குதுன்னா, அப்போ மறுபடியும் சொல்கிற எல்லா இடங்களையும் அவர் தான் திருப்பிடுறார். கடவுள் வந்து என்னுடைய சொல்கிற எல்லா சத்தியங்களும் சொல்கிறாரு. ஆளுகிறவர் இருக்கிறான்னு சொன்னால், அவர் சர்வத்தையும் ஆளுகிறான்னு சொன்னால், இன்னும் கூட மத்தையில் சொல்கிறாரு, நீங்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறோம்னா நூற்கதும் இல்லை, அவர்களுக்கே நான் பிழை போட்டுன்னு சொன்னால் அவைகளை காட்டு நீ எவ்வளோ விசேஷத்தமாக இருக்கிறீர்கள், நீ எவ்வளோ மேன்மையானவங்க. அப்போது நம்ம வந்து முதல் பார்க்குற முக்கியமான வியூ எப்படி இருக்கணும்னா, என்னுடைய ராஜாதி ராஜா, என்னுடைய ஆண்டவர், என்னுடைய சர்வ அதிகாரமுள்ள சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள தேவன், சர்வத்துக்கும் மேலான அதிகாரம் உள்ளவர், அவர் தான் ராஜாதி ராஜா. அவரை தான் நான் அப்பாவா, தெய்வமா, கடவுளா, ஆண்டவரா, ரட்சகரா நான் அறிந்திருக்கிறேன். அப்போ அறிந்திருக்கிற நான் வந்து எனக்கு எல்லா இடங்களையும் அந்த சிங்காசனத்தை நோக்கி பார்க்குற அந்த ஒரு வியூ எனக்கு இருக்குது. நான் இப்போ சிங்காசனத்தில் இப்போ ஆண்டவர் மேலாதி ஒரு சிங்காசனம் உட்காந்துருக்கிற அந்த வியூ இருக்காருன்னு தெரிஞ்சாவே என் வாழ்க்கையில் ஏன் பயம், என் குழப்பம் எதுவாக இருந்தாலும் அங்கே தான் போகணும். எல்லா இடத்துக்கும் எல்லா மனிதனுக்கும் தெரியும். அவர் சர்வ வல்லவரை தெரிஞ்சாச்சுன்னா என் வாழ்க்கையில் வந்து அவர் மீறி எதுவும் நடக்காது. என் முடி என்னப்பட்டிருக்குன்னு வேதம் சொல்லிட்டார். அவர் நீ சொல்கிறார், திருப்பி சொல்கிறாரு, உன்னை சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவனுக்கு நீ பயப்படாத, உன் சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொள்ளுகிறவருக்கு பயப்படுன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து ஏன் உலகத்தில் இருக்கிற அந்த சரீரத்தினுடைய இந்த அற்ப காரியங்களுக்காக நம்மளுடைய ஆடி ஓடி அலைஞ்சு நம்ம எவ்வளோ மோசமான காரியங்களை வாழ்கிறோங்கிறத வேத வெளிச்சத்தின்படி நீங்கள் சரியாக புரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் கடவுள் கொடுக்குற மேலான அந்த அன்பை நீங்கள் புரிஞ்சுன்னா, தேவன் உங்கள் மேலே என் மேலே எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளோ நேசம் வைக்கிறார். அந்த நேசமும் அன்பு தான் அவர் அந்த கடவுளை கல்வாரி சிலுவைக்கு கொண்டு வந்துச்சு. அவரை மனிதனுடைய எல்லா விதமான அவமானத்துக்குள்ளாக வழிநடத்துச்சு.
அவரை கீழ்த்தரமாக வழிநடத்தின அந்த எல்லா சூழ்நிலையும் உங்களுக்காக எனக்காக அவர் பொறுமையாக இருந்தது. அவரோட ரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தின ரத்தத்தினுடைய மகத்துவத்தை கொடுத்த அன்பு என்னென்னா, இந்த உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த பாசமும் அந்த அன்பு தான். அதனால் அந்த சத்தியத்தை சரியாக வழியில் புரிஞ்சு கடவுள் ஆளுகிறாருன்னு சொன்னால், என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு சும்மா ஏதோ கடவுளுக்கு தெரிஞ்சு அங்கே நடக்குது அப்படி நடக்குதுங்கிற பொதுவான கருத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன புரிஞ்சு பார்க்கணுன்னா, தமஸ்கூலில் பவுலுக்கு காமிச்ச அதே போல் சம்பவங்களும் வாழ்க்கை அனுதினமும் நம்ம வாழ்க்கை நிறைய சம்பவம் நடத்திட்டு இருக்கார். ஆனால் அந்த பவுலுக்கு வந்த உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கி இல்லை. அதனால தான் நம்ம மறுபடியும் அதை கடந்து போய் மறுபடியும் நம்மளால் அசம்பந்தமாக இன்னும் குருட்டாட்டம் உள்ள இருதயத்தோடு வாழ்கிறோம். அந்த இருதயம் எனக்குள்ளே வேணும். ஆண்டவரே, எனக்குள்ளே உண்மை அறிகிற மனக்கண்களை கொடுக்கணும்னு சொல்கிற சத்தியமும் தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே அனுதினமும் நடக்கிற அந்த வாஞ்சையும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அனுதினமும் நம்மளுக்கு இருக்கணும். அந்த விசுவாசத்தோட தேவன் உங்களை என்னை சர்வவல்ல தேவனாக சர்வத்தை ஆளுகிற அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாங்க சத்தியத்தோடு இந்த நம்ம கடந்து செல்வோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க.